சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? சார் ஓகே சார். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, லாஸ்ட்டா வந்து டைமென்ஷன் அண்ட் லெஸ் அனாலிசிஸ் முடிச்சிருப்போம். அதோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சரி. அதுக்கு அடுத்து என்ன பார்க்கறோம்னா, அடுத்து அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹைட்ராலிக்ஸ்ல அடுத்த சாப்டர் வந்து ஃப்ளோ த்ரூ ஆல் பீஸ் அண்ட் மவுத் பீஸ். அது ஒரு சாப்டர் கண்டிப்பா மஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய இடையா. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாச்சஸ் அண்ட் வியர்ஸ்லயுமே மஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடியது தான். அப்ப கன்டினியூஸா 2 சாப்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் பெருசு தான். ஓகே. எழுதிக்கிறீங்க சார். அடுத்த சாப்டர் நம்பர் போட்டுக்கிறங்க. அதாவது ஃப்ளோ த்ரோ ஆரிஃபைஸ் அண்ட் மவுத் பீஸ். இது என்ன சார் ஃப்ளோ த்ரோ ஆரிஃபைஸ்? ஆரிஃபைஸ்னா என்ன? மவுத் பீஸ்னா என்ன அப்டின்னா, இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு அப்டின்னா, அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி பாட்டம் ஆஃப் த டேங்க்ல ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டிருப்பாங்க. தண்ணிய வெளில எடுத்து வெளியேத்துறதுக்காண்டி. அதே மாரி ஒரு வீடு இருக்கு அப்டின்னா, இப்பலாம் மாப் போட்டு துடைக்கிறாங்க. மார்பிள், கிரைனைட் அது இதுன்னு வந்து டைல்ஸ் அப்டின்னு வந்துருச்சு. முன்னன்னா கான்கிரீட் வீடுனா போடும்போது தான் வீடு கழுவுவாங்க. அப்ப வீடு கழுவும் பொழுது அந்த வீட்ல உள்ள தண்ணி வந்து வெளில ஏத்துறதுக்கு அந்த வீட்டோட ரூம்ல ஓரத்துல வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சிருப்பாங்க. அதான் 6 ஃபேஸ். அதே 6 அந்த அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த ஹோல்ல இருந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணி வெளில கொண்டு லைட்டா பைப் வந்து கொஞ்சம் ஒரு பிட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வெளிநோக்கி. அது எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். உள்நோக்கி பைப் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்னல் மவுத் பீஸ். அப்ப 6 பீஸ்னா சிறு துவாரம். அந்த சிறு துவாரத்த கொஞ்சம் வெளிநோக்கியோ, உள்நோக்கியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது மவுத் பீஸ். அவ்வளதான். சார் கிளியர் புரியுதலா இருக்கா? ஓகே. ஃப்ளோ த்ரோ ஆரிஃபைஸ், ஆரிஃபைசஸ் அண்ட் மவுத் பீசஸ். ஓகே. எழுதிக்கிறீங்க சார் வரிசையா. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரிஃபைஸ் இஸ் எ ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் எனி கிராஸ் செக்ஷன். அதான் இப்ப சொன்னேனே, ஒரு சின்ன ஓப்பனிங் தான் ஆரிஃபைஸ். அது ரெக்டாங்குலர் டேங்க்ல இருக்கலாம், சர்க்குலர் டேங்க்ல இருக்கலாம். இல்ல எனி ஒரு கிராஸ் செக்ஷன்லயுமே நம்ம குடுக்கக்கூடிய சிறு துவாரம். சர்க்குலரோ, ரெக்டாங்குலரோ, ட்ரையாங்குலரோ என்ன ஷேப்ல வேணுமானாலும் அந்த கிராஸ் செக்ஷன் இருக்கலாம். அந்த கிராஸ் செக்ஷன்ல குடுக்கக்கூடிய ஒரு சிறு துவாரம் தான் ஆரிஃபைஸ். அப்ப ஆரிஃபைஸ் இஸ் எ ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் எனி கிராஸ் செக்ஷன் like that such a circular, rectangular and triangular etc. அதுக்கடுத்து the opening is provided on side at the bottom of the tank. அப்ப ஓப்பனிங் என்ன குடுத்திருப்பாங்க? சைடுல குடுத்திருப்பாங்க. அது பர்ட்டிகுலரா சொல்லணும்னா அட் த பாட்டம் ஆஃப் த டேங்க்ல குடுத்திருப்பாங்க. இப்ப the opening is provided provided on side இல்ல பாட்டம் ஆஃப் த டேங்க்ல ஆர் at the bottom of a tank. Okay. மூணாவது பாயிண்ட். A mouthpiece is a short length of a pipe which is 2 or 3 times of diameter of the length. இப்ப ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தான் ஆர்ட் பீஸ்க்கான விளக்கம். ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்ல இருக்குன்னா, இந்த ரெக்டாங்குலருக்கு எனக்கு போட்டுருக்கக்கூடிய இந்த ஹோல் தான் ஆர் பீஸ். இதுலேருந்து ஒரு பைப்ப கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வச்சிருக்கோம். தண்ணி கொஞ்சம் தள்ளி போய் ஊத்துற மாரி. இல்ல உள்ளுக்குள்ள வந்து பைப் வந்து கொஞ்சம் தூரம் வச்சிருக்கோம். வெளிநோக்கி பைப் கொஞ்சம் தூரம் நீட்டி வச்சிருக்கோம் அப்டின்னா, அது எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் வச்சிருக்கோம் அப்டின்னா, இன்டர்னல் மவுத் பீஸ். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு இந்த லெந்த் வந்து குடுத்திருப்போம்?
அந்த துவாரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வெளிய நோக்கி தண்ணி போற மாரி ஒரு பைப் வந்து குடுத்துருக்கோம்னா, பைப்போட பிட்டு. அது எவ்வளவு தூரத்துக்கு குடுத்துருப்போம் அப்டின்னா, அதாவது நம்மளுடைய டயாமீட்டர் இருக்குல்ல, இந்த டயாமீட்டர 2 டூ 3 டைம்ஸ் பெருக்குனோம்னா, என்ன வருமோ அந்த லென்த் குடுத்துருப்போம். உதாரணத்துக்கு டயாமீட்டர் ஒரு 20 அப்டின்னா, அத வந்து 2 டைமோ ஆர் 3 டைம்ஸோ பெருக்குனா ஒண்ணு வரும்ல. அப்ப 2 டைம் பெருக்குனா 40 ஆர் 3 டைம் பெருக்குனா 60 இந்த அளவுக்கு என்ன செய்வோம் அப்டின்னா, அதோட லென்த் குடுத்திருப்போம் அப்டின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப மவுத் பீஸு ஜஸ்ட் அந்த பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது தான். துவாரத்திலேருந்து. அப்ப எ மவுத் பீஸ் இஸ் எ ஷார்ட் லென்த் ஆஃப் எ பைப் which is 2 or 3 times its diameter in length. அதுக்கடுத்து அடுத்த பாயிண்ட் எழுதிக்கங்க. ஆர் பீஸ் as well as mouth piece are used for measuring the rate of flow of fluid. கேட்பாங்க எக்ஸாம்ல. இதுக்கு முன்னாடி வெஞ்சுரி மீட்டர், ஆர்பிஎஸ் மீட்டர் இருக்குது அதை பார்த்தோம். ஃப்ளூயிட் எவ்வளவு ரேட் ஆஃப் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெஞ்சுரி மீட்டர், ஆர்பிஎஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி இது இந்த மவுத் பீஸா இருக்கட்டும், ஆர்பிஎஸா இருக்கட்டும், இதுவும் எவ்வளவு ரேட் ஆஃப் ஃப்ளோ இருக்கு, ஃபீடோட ஃப்ளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது தான். இப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப ஆர்பிஎஸ், ஆர்பிஎஸ் as well as மவுத் பீஸ், மவுத் பீஸ் ரெண்டுமே மவுத் பீசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் measuring the rate of flow of fluid. Rate of flow of fluid. அதுக்கடுத்து கிளாசிபிகேஷன் ஆர்பிஎஸ் போட்டுக்கிறேங்க. இங்க எழுதுறேன். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்பிஎஸ். இத ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு ஷேப். ஷேப் வச்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு அக்கார்டிங் டு ஷேப். அதாவது சர்க்குலர் வடிவத்துல கொடுத்தோம் அந்த துவாரம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் வந்து சர்க்குலர் வடிவில கொடுத்தோம்னா சர்க்குலர் ஆர்பிஎஸ் ஏன்னு போட்டுக்கிறது. அது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிஎஸ், சர்க்குலர் ஆர்பிஎஸ். பி வந்து ட்ரையாங்குலர் ஆர்பிஎஸ். சி வந்து ரெக்டாங்குலர் ஆர்பிஎஸ். டிங்கிறது ஸ்கொயர் ஆர்பிஎஸ். மொத்தம் ஏபிசிடி 3 டைப்ல கொடுத்துருக்கேன்.
நம்ம குடுக்கக்கூடிய அந்த ஆர்பிஸோட அந்த துவாரம், துளைன்னு சொல்றோம்ல, அது எப்படி வட்டமா குடுக்குறோமா? செவ்வகமா குடுக்குறோமா? ஸ்கொயரா குடுக்குறோமா? அதுக்கு தகுந்த மாரி, அது ஷேப்புக்கு தகுந்த மாரி 4 டைப் ஆஃப் ஆர்பிஎஸா குடுத்துருக்கு. அதுக்கடுத்து சைஸ்க்கு தகுந்த மாரி. அதாவது அக்கார்டிங் டூ சைஸ். எழுதிக்கிறங்க. நெக்ஸ்ட் பேஜ் போறேன். அதாவது சைஸ்க்கு தகுந்த மாரி இத எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, 2 விதமா பிரிக்கலாம். அப்ப 2ன்னு போட்டு அக்கார்டிங் டூ சைஸ் அப்படின்னு போடுங்க. சைஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஏன்னு போட்டுக்கிறங்க. ஸ்மால் ஆர் ஃபேஸ். அப்ப ஹச்சுங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்ப இங்க இதான் ஒரு ரெக்டாங்கிள் டேங்க். இங்க தான் ஆர்பிசி ஒரு துவாரம் இருக்கு. தண்ணி வெளிய ஊத்தக்கூடிய அந்த துளை இருக்கு. அப்ப இதோட சென்டர்லேருந்து தண்ணி இருக்கக்கூடிய இந்த டாப் சர்ஃபேஸ் வரையும் பார்த்தோம்னா, இதான் ஹட்ச். இந்த ஹட்ச்சு நல்லா கவனிக்கணும். உங்க ஆர்பிசிக்குன்னு ஒரு துளை போட்டிருக்கீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு டயாமீட்டர் இருக்கும்ல, அது டயாமீட்டர 5ஆல பெருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஆர்பிசியோட டயாமீட்டர் வந்து ஒரு 10 அப்படின்னா, 5ஆல பெருக்குனோம்னா 50 வரும். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த ஹட்ச் இருக்குல்ல, இதோட ஹைட் ஆர்பிஸோட சென்டர் வரையும், டாப் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல் வரையும். இந்த ஹச்சோட ஹைட்டு நான் 5 டே பிரிக்க வச்சிருக்கீங்கல்ல 50 அது 50 விட ஹச் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா, அது ஸ்மால் ஆர்பிஸ். அப்ப ஆர்பிஸோட துளை கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல ஹச்ச விட இந்த 50 அதிகமா இருக்கு அப்படின்னா, ஆர்பிஸோட துளையே இதுவரையும் வந்திருக்குன்னு அர்த்தம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப ஸ்மால் ஆர்பைஸ், லார்ஜ் ஆர்பைஸ். சிறிய துளை, பெரிய துளை. அது மாரி. அப்ப எழுதிக்கிறங்க. அப்ப ஸ்மால் ஆர்பிஸ்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம ஹச் கிரேட்டர் தன் ஆர். எத விட? 5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் த ஆர்பிஸ விட. அது ஸ்மால் ஆர்பிஸ். அடுத்து பி லார்ஜ் ஆர்பிஸ். அது ஹச்ச விட ஹச் லெஸ் தானா இருக்கும். அப்ப எது கிரேட்டர் தானா இருக்குன்னா 5 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த ஆர்பிஸ் வந்து இதா இருக்கும். அப்ப இதுல ஹச்ங்கிறது ஹெட் லெவல், டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ஆர்பிஸ். இப்ப எழுதிக்கிறேங்க. இதுல ஹச்ங்கிறது ஹெட் லெவல். டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் லெவல்ல இருந்து. டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் ஆர்பிஸ். ஓகே. இப்ப அடுத்தது சைஸ் வச்சு சொல்லியாச்சா? டிஸ்சார்ஜ வச்சு. அக்கார்டிங் டூ டிஸ்சார்ஜ் அப்படின்னு போடுங்க. மொத்தம் 2 சாரி 3 வகையான டிஸ்சார்ஜ் இருக்கு. இது 3மே எக்ஸாம்ல கேட்டுட்டான் சார். இப்ப எழுத போறது எக்ஸாம்ல கேட்டாச்சு. படம் வச்சு தான் உங்களுக்கு புரியணும். அக்கார்டிங் அக்கார்டிங் டூ எ டிஸ்சார்ஜ் இல்ல அக்கார்டிங் டூ டிஸ்சார்ஜ்னு போடுங்க. டிஸ்சார்ஜ். இப்ப எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் ரஃப்பா படம் குடுத்து சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிறணும். இப்ப ஃப்ரீ ஆர்பிஸ்னா, இப்ப இங்க ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு. உங்களுடைய ஆர்பிஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இங்க தான் இருக்கு துளை. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த படம் பிக்ஸ்டு தான். வாட்டரோட லெவல் இப்படி இருக்கு. இப்ப ஆர்பிஸோட தண்ணி இங்க ஊத்துது அப்படியே. துளை வழியா தண்ணி வந்து வெளில ஊத்துது. ஆர்பிஸ் வழியா. அதுக்கடுத்து ஊத்தும்போது இங்கிட்டு வந்து ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல தண்ணி இங்கே தான் இருக்கு. அப்ப இங்க வந்து இது அப்ஸ்ட்ரீம். உயர்வான மட்டம், நீர் மட்டம். இது பக்கத்துல டவுன் ஸ்ட்ரீம். தாழ்வான மட்டம். அப்ப இங்க ஆர்பிஸ் எப்படி படுது? ஃப்ரீயா அட்மாஸ்பரிக் ஏர் வந்து தான் அந்த ஆர்பிஸ் மேல படும். ஐ மீன் இந்த தண்ணி மேல படும். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீயா ஊத்திக்கிட்டு இருக்கா? இது ஃப்ரீ ஆர்பிஸ். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப நான் அழிச்சுட்டு சென்டென்ஸ் தான் குடுப்பேன். படத்த இப்ப சொல்லிடுறேன். பாத்துக்கிறங்க.
இப்ப இந்த படத்த நல்லா கவனிங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல தண்ணி இதுவரையும் இருக்கு. ஆர்பிஸோட துளையே தண்ணிக்குள்ள தான் மூழ்கி இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆர்பிஸோட துளையே தண்ணிக்குள்ள தான் மூழ்கி இருக்கு. இப்ப தண்ணி எப்படி வருது? ஆர்பிஸ் வழியா உள்ளுக்குள்ள அப்படியே இதுக்குள்ள கலக்குது. ஆல்ரெடி தண்ணி இருக்கு. அதுக்குள்ள இப்படி கலந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆர்பிஸ் என்ன செஞ்சிருச்சு? ஃபுல்லாவே மூடிருச்சு. சப்மர்ஜ்டா இருக்கு. அப்ப இந்த டைப் ஆஃப் ஆர்பிஸ் என்ன அப்படின்னா, சப்மர்ஜ்டு ஆர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃப்ரீ ஆர்பிஸ் ஏன் ஃப்ரீன்னு குடுத்தேன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தண்ணிக்குள்ள மூழ்காம ஓப்பனா ஃப்ரீ அட்மாஸ்பியர்லேருந்து தண்ணி கீழ ஊத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் என்ன குடுத்தேன், அது ஃப்ரீ ஆர்பிஸ்ன்னு குடுத்தேன். இப்ப குடுத்த ஆர்பிஸ் எப்படி இருக்கு? முழுக்க முழுக்க பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி லெவல்ல மூழ்கி இருக்கு. அதுக்குள்ளேயே தண்ணி வெளில போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள மைல்டா. ஆனா ஆர்பிஸ் ஃபுல்லா சப்மர்ஜ்டா இருக்கு. ஃபுல்லா முழுவதும் மூழ்கடைந்து உள்ளது. அப்ப இது என்ன ஆர்பிஸ்னா சப்மர்ஜ்டு ஆர்பிஸ். கிளியர்? ஓகே. இப்ப அடுத்து லாஸ்ட் டைப். இது என்ன சார் அப்படின்னா, ஆர்பிஸோட துளையில நல்லா கவனிங்க. அது தண்ணி வரக்கூடிய துளையில சென்டர் வரை. அதுக்கு கீழ வாட்டர் இருக்கும். அது சென்டர்ல பகுதி அளவு வாட்டருக்கு நனைஞ்சிருக்கும். மீதி வந்து மேல வந்து வாட்டர் இருக்காது. இப்ப ஆர்பிஸ்ல எப்படி தண்ணி ஊத்தும்? ஆர்பிஸ் துளையில ஃபுல்லாவே தான் ஊத்துது. ஆனா பாதி வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ள தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. மீதி ஃப்ரீ சர்ஃபேஸ்ல வருது. அப்ப பாதி சப்மர்ஜ்டா இருக்கு. பாதி ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்ப ஃப்ரீ, சப்மெர்ஜ்டு சேர்ந்த போர்ஷன் என்ன? ஹாஃப் போர்ஷன் சப்மெர்ஜ்டு. ஹாஃப் போர்ஷன் ஃப்ரீ. இததான் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ஷியலி சப்மெர்ஜ்டுன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? புரியுதலா இருக்கா? அப்ப இது 3யும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. நான் இப்ப டெஃபினிஷன் தான் குடுக்க போறேன். கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் படம் வரைஞ்சு காமிச்சேன். அப்ப எழுதிக்கிருங்க. ஓவனா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃப்ரீ ஆர்பிஎஸ். அப்ப எழுதிக்கிருங்க. ஏன்னு போட்டுக்கிறீங்களா? ஏன்னு போட்டு ஃப்ரீ ஆர்பிஎஸ் அப்படின்னு போடுங்க. ஃப்ரீ ஆர்பிஎஸ். அதான் சார் ஃப்ரீ ஆர்பிஎஸ் அப்படின்னா, when the RBS discharge into free atmosphere. அப்ப நம்ம ஆர்பிஎஸ்ல இருந்து தண்ணி வெளில போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி இருக்கு, அட்மாஸ்பியர் பிரஷர் வச்சு தான் அதுல ஆக்ட் ஆகுது. எந்த ஒரு வாட்டருமே அதுல மூழ்கியோ, பார்ஷியலாவோ, ஃபுல்லாவோ மூழ்கல. ஃப்ரீயா அட்மாஸ்பியரோட பிரஷர் வச்சு தான் மேல ஆக்ட் ஆயிருக்கு. ஃப்ரீயா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆர்பிஎஸ் என்ன சார் அப்படின்னா, ஃப்ரீ ஆர்பிஎஸ். இப்ப ஒரே லைன் தான். அப்ப when the RBS discharge into free atmosphere. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ ஆர்பிஎஸ்ன்னு சொல்றாங்க. படம் வரைஞ்சு காமிச்சுட்டேன். நீங்க வேணா பக்கத்துல கூட போட்டுக்கிடுங்க. அடுத்து 2வது பி. சப்மர்ஜ்டு ஆர்பிஎஸ். அப்ப when the கீழ டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் லெவல் எப்படி இருக்கும்? இது அப்ஸ்ட்ரீம் வாட்டர் லெவல். இது ஆர்பிஸ். சப்மர்ஜ்னா உள்ள மூழ்கி இருக்கு. அப்ப இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்டர் லெவல் ஆர்பிஸ்க்கு மேல இருக்கு. இதான் விஷயமே. அப்ப ஆர்பிஸ் மூழ்கடிச்சிச்சுன்னு அர்த்தம். அதே இங்கேயும் டவுன் ஸ்ட்ரீம் வச்சு சொல்லலாம். இங்க எப்படி சார் இருக்கு? வாட்டர் லெவல் டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் லெவல் எப்படி இருக்கு? ஆர்பிஸ்க்கு மேல இருக்குமா? கீழ இருக்குமா? ஃப்ரீ இதுல. எங்க இருக்கான்? டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் லெவல். ஆர்பிஎஸ்க்கு கீழ இருக்கும். அப்ப அத வச்சு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அப்ப அதுலயும் கவனமா இருக்கணும். அதனால தான் படம் வரைஞ்சு காமிச்சது. குழப்பிக்க கூடாதுன்னு. சரி ஓகே. எழுதிக்கிறங்க. அப்ப when the downstream water level is important downstream water level is above
the top edge of orbis above the top edge of orifice is called இதை என்னன்னு சொல்றாங்க சப்மர்ஜ்டு ஆர்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆர்பேஸ் ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன் பார்சியலி சப்மர்ஜ்டு ஆர்பேஸ் இந்த வார்த்தையில இருக்கு பாருங்க பகுதியளவு மூழ்கடிக்கப்பட்ட சிறு துவாரம் அப்ப பார்சியலி சப்மர்ஜ்டு ஆர்பேஸ் அப்ப இதை பொறுத்தவரை என்ன சார் அப்படின்னா when the downstream water level above bottom edge and flow top edge இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா அவங்க டெக்னிக்கல்ல தான் கொடுப்பாங்க இதுதான் துளை இப்ப இந்த துளையில இந்த ஆர்பிஸோட பாட்டம் ஏஜ் எது இது பாட்டம் ஏஜ் ஆர்பிஸோட டாப் ஏஜ் எது இது டாப் ஏஜ் இதுதான் துளை துளையோட டாப் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் இப்ப தண்ணி பார்சியல் எப்படி இருக்கும் பாதி இப்படி இப்படி நடுவில் போடுங்க ஆர்பிஸோட நடுவில் வரையும் வாட்டர் லெவல் இருக்கு இந்த டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு கீழே ஃபுல்லா தண்ணி இருக்கு மேல ஃப்ரீயா இருக்கு ஆர்பிஸ் லெவல்ல பாதிக்கு மேல ஃப்ரீயா இருக்கு அப்ப இந்த டவுன் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு அதாவது ஆர்பிஸோட பாட்டம் எஜ்ஜுக்கு மேல இருக்கு ஆர்பிஸோட டாப் எஜ்ஜுக்கு கீழே இருக்கு அதுதான் அப்படியே வார்த்தையில கொடுக்கப்படும் சார் கிளியர் புரியுதா இருக்கா ஓகே அப்ப எழுதிக்கிறேங்க அப்ப when the downstream water level above above bottom edge bottom edgeக்கு மேல இருக்கு அதே சேம் டைம் and below top edge and top edgeன்னு போடுங்க ஓகே இப்ப அக்கார்டிங் டு டிச்சார்ஜ் சொல்லியாச்சு லாஸ்ட் அக்கார்டிங் டு ஷேப் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் எட்ஜ் என்ன சார் இப்பதானே சார் எட்ஜ் வச்சு டவுன் ஸ்ட்ரீமுக்கு மேல டாப் பாட்டம் சொன்னீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் என்ன சார் அப்படின்னா அதாவது ஆர்பிஎஸ் ஒரு எட்ஜ் சார்பா இருக்கா இல்ல பெல் மவுத் ஆர்பிஸா இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்ப நம்ம பார்க்கிறோம் ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு அது ரெக்டாங்குலர் டேங்க் இப்படிதான் கிராஸ் செக்ஷன் இருக்கு ஏன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னா வாட்டர் டேங்க்னு ஒரு திக்கு கொடுத்துருப்போம்ல இப்படி இருக்கு வச்சுக்கிறது இந்த இந்த இடத்துல கொடுத்த ஆர்பிஎஸ் வந்து இப்படி மேலே கீழே இப்படி வலிச்சு விட்ட மாதிரி இருக்கு அது பெல் மவுத் பெல் எப்படி இருக்கும் சைக்கிள் என்ன பார்த்துருப்பீங்களா கொஞ்சம் அப்படியே முழுக்கட்டுன்னு இருக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா பெல் மவுத் ஆர்பிஸ் இல்ல அப்படி இல்லாம இந்த ஆர்பிஸ் இப்படி சார்பு எஜ்ஜா மேல அந்த துளை இருக்கும்போது இந்த சைடு இப்படி சார்பு எஜ்ஜா அப்படி கொடுத்துருக்காங்க இதுதான் ஆர்பிஸோட துளை இப்ப ரெண்டு எஜ்ஜு சார்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்பு எஜ் ஆர்பிஸ் சார் கிளியர் ஓகே அப்ப அடுத்து என்ன சார் எழுதுறீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்று லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஷேப் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் எட்ஜ் ஷேப் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் எட்ஜ் ஓகே இதுல ஏ எழுதிக்கிறீங்க சார்பு எட்ஜ் ஆர்பிஸ் சார்பு எட்ஜ் ஆர்பிஸ் அப்ப இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சரி படம் வரைய வேணாம் அதான் படம் வரைச்சு காமிச்சிருக்கேன் படம் வரைய வேணாம்
படம் நான் ஜஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா போதும். நோட்ஸ்ல இனிமே படங்கள் கொண்டு வர வேணாம். தேவையான விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதும். ஓகே. நீங்க வேணா பக்கத்துல வந்து சின்னதா போட்டு வச்சுக்கிடுங்க. ஓகே. சார்பேஜ் ஆர்பிஸ்ன்னு கொடுங்க. ஓகே. அப்ப இந்த சார்பேஜ் ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் எட்ஜை வச்சு தான் சொல்ல போறோம். அப்ப அதுலயே எழுதியோட எழுதிக்கலாம் ஒரு பாயிண்ட். இப்ப இந்த எட்ஜுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சைடோட எழுதிக்கிறது. அதாவது எட்ஜ் இஸ் ஷார்ப் அண்ட் தின். எட்ஜ் இஸ் ஷார்ப் அண்ட் தின். முக்கியமான வேட மேல எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கீழே கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அதாவது மினிமம் கிராஸ் செக்ஷன் அக்கர்ஸ் ஸ்லைட்லி டவுன் ஸ்ட்ரீம். அப்ப அது இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மினிமம் கிராஸ் செக்ஷன் வந்து சார்பு எட்ஜ் மேலே கீழே வருதுன்னா அதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து சின்னமா தான் இருக்கும். மினிமம் கிராஸ் செக்ஷன். ஏன்னா இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நார்மலா இப்படி வளைச்சு விட்டோம் அப்படின்னா பெல் மவுத்ல கொடுத்தோம்னா இவ்வளவு ஓப்பனிங் இருக்கும். அதே இடத்துல நீங்களே பாருங்க. பெல் மவுத் குடுக்காம, இப்படி ஷார்ப் எட்ஜா குடுக்குறோம் அப்படின்னா, பாதி இதே பாதி இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கும். அதே மாரி இங்க குடுக்க போறோம் அப்படின்னா, பாதி இதுவே பாதி இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கும். அப்ப இடம் வந்து கம்மியா தான் இருக்கும். சார் கிளியர்? என்ன மீனிங்ல பேசுறேன் புரியுதா? கிளியர்? ஆ அந்த எட்ஜே வந்து சார்பா குடுத்துருக்கோம்ல வளைச்சு, அதுவே பாதி இடத்த எடுத்துக்கும். அப்ப மினிமம் கிராஸ் செக்ஷன் அக்கர்ஸ் ஸ்லைட்லி டவுன் ஸ்ட்ரீம். ஓகே. அப்ப அந்த பாயிண்ட் இந்த குறுகலா இருக்கக்கூடிய பரப்ப தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீனா கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆ சரி ஓகே. இதெல்லாம் எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இல்ல. இதுவுமே எட்ஜ வச்சு கேட்கறானான்னு தெரியல. ஏன்னா கேட்டா எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எட்ஜ் ஷார்ப் அண்ட் தின் குடுத்துருக்கேன். அடுத்து பி எழுதிக்கங்க சார். இது லைட்டா பாத்துக்கங்க. ஒரு லைன் தான் வரும். இதுல சடன் கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா எட்ஜ்ல கிராஸ் பண்ணிட்டு போகும்போது சடன் கான்ட்ராக்ஷன் இருக்கும். வேணா அந்த 2 பாயிண்ட் 2லயும் மாறும். வேணா கூட இங்க ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அதாவது ஆ வாட்டர் ஜெட் தண்ணி வெளில ஊத்துறது தான். வாட்டர் ஜெட் கான்ட்ராக்ட்ஸ் அந்த ஆர்பிஸ்லேருந்து தண்ணி வெளில போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சுருங்கலாம். தண்ணியோட கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க அதான். அப்ப வாட்டர் ஜெட் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப்டர் லீவிங் த ஆர்பிஸ். அப்ப பிராக்கெட் வேணா எழுதிக்கிறேங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா சடன் கான்ட்ராக்ஷன் அக்கர்ஸ். ஒரு சில பேருக்கு என்ன சார் இனிமே சடன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிங்கன்னா புரியாம இருக்கும். ஒண்ணும் இல்ல. இப்ப இப்ப இந்த இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம்? எட்ஜ் வந்து இப்படி குடுத்துருக்கோமா? அதே மாரி இங்க என்ன குடுத்துருக்கோம்? எட்ஜ் வந்து இப்படி குடுத்துருக்கோமா? இப்ப இப்படி ஆர்பிஎஸ் இருக்கு. அது வழியா தண்ணி வெளில போகுது அப்படின்னா, தண்ணி வெளில போகும்போது, தண்ணியோட வெளில போகும்போது ஒரு இந்த இதுக்குன்னு ஒரு வந்து இது இருக்குமா? ஒரு டயாமீட்டர் இருக்குமா? தண்ணி வெளில போகக்கூடியது. தண்ணி வெளில போய் ஊத்துறதுக்கு. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வெளில போய் ஊத்துதுல தண்ணி. சார் நார்மலா நீங்க ஒரு ஒ ஒரு 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 குடத்துல தண்ணி எடுத்துட்டு, இல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தண்ணி தூக்கிட்டு, கீழ ஓட்ட போட்டீங்க அப்படின்னா, தண்ணி வெளில ஊத்தும்போது அதுக்குன்னு ஒரு டயாமீட்டர் இருக்குமா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இந்த டயாமீட்டரு ஃபர்ஸ்ட்டு நல்லா பெருசா வந்துட்டு, அதுக்கடுத்து திடீர்னு சுருங்கும்.
சுருங்கிட்டு அதுக்கப்புறம் பெருசா அப்படி போய் கீழ அப்படியே விழுகுது. சார் சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? அப்ப இந்த சுருங்குதுல ஃபர்ஸ்ட் நார்மலா பெருசா வந்துட்டு திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட்னா சுருக்கம். இந்த கான்ட்ராக்ஷன் நடக்குதுல்ல, அது இந்த சார்பு நடக்கும். இந்த இந்த எட்ஜ் டைப்ல நடக்கும். அதே இப்படி வளைச்சு விட்டுருக்கோம்ல ஆர்பிஸ்ல, இது வழியா தண்ணி வெளில போகுதுல்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணும் சேம் டயாமீட்டர்ல இருக்கும். இல்லாட்டி போக 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 அதிகரிச்சுட்டு போய் தான் இப்படி கீழ வித்துமே ஐ மீன் கீழ விழுகுமே தவிர அந்த தண்ணி, திடீர்னு பெருசா வந்துட்டு, திடீர்னு சுருங்கிட்டு, அதுக்கப்புறம் பெருசா போய் ஊத்தாது. சார் கிளியர்? இதான் சடன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஆர்பி சொல்லையில வந்துட்டு வெளில போடுற தண்ணி. அதான் வார்த்தையில குடுத்துருக்கேன் பாருங்க. வாட்டர் ஜெட்னா தண்ணி வந்து வெளில அருவி மாரி கொட்டுறது. வாட்டர் ஜெட் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப்டர் லீவிங் த ஆர்பிஸ். ஆர்பிஸ்லேருந்து துளையிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தண்ணி எப்படி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட புள்ளில கான்ட்ராக்ட் ஆகும். சார் கிளியர்? ஓகே. அப்ப அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க? அந்த கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த புள்ளி தான் திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு மீனா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இங்க எழுதுனேன் அப்படின்னா, சார்பியற்ற ஆர்பிஸ்ல கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதே பெல்மவுத் ஆர்பிஸ்ல நடக்காது. அப்ப எதுல நடக்கும், நடக்காது அப்படிங்கிற மாரி ஃபியூச்சர்ல கேட்டா, அதுக்காண்டி இந்த பாயிண்ட் குடுக்குறது. அப்ப திஸ் பாயிண்ட் இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கக்கூடிய பாயிண்ட் இஸ் கால்டு வீனா கான்ட்ராக்டா. ஓகே. அப்ப கான்ட்ராக்ஷன் நடந்தா என்ன செய்யும்? லாஸஸ் இருக்கு. எனர்ஜி லாஸஸ் இருக்கும். அப்ப எழுதிருங்க. எனர்ஜி லாஸஸ் அக்கர்ஸ் எப்ப? டியூ டூ சடன் கான்ட்ராக்ஷன். நல்லா தண்ணி போயிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு சுருங்குதுல. குறுகலா வந்துட்டு அப்புறம் விரிவடையுதுல. அப்ப அந்த குறுகலா ஆகுற அந்த குறிப்பிட்ட புள்ளியில எனர்ஜி லாஸ் இருக்கு. ஹெட் லாஸ் இருக்கும். அப்ப எனர்ஜி லாஸ் அக்கர்ஸ் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். ஓகே. அடுத்து இது ஏ. பி எழுதிக்கிறேங்க. பி என்ன சார்னா பெல் மவுத் ஆர்பிஸ். இதை பொறுத்தவரை அதே மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வார்த்தையை ஒரே லைன்ல கொடுத்துருங்க. அப்ப இன்லெட் இஸ் ரவுண்டட். அப்ப எப்படி இருக்குன்னா அப்படியே நல்லா உள்ள இருக்கலாம், உள்ள இருக்கலாம் சாரி வெளியில வந்து கொஞ்சம் மேடாவும், உள்புறம் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அந்த தேங்காய் இப்படி ஒரு பகுதி வந்து அந்த மூடிய தேங்காய் மூடிய இப்படி கவுத்து வச்சீங்க தரையில அப்படின்னா உள்புறம் வந்து குழியா இருக்கும், வெளில வந்து இப்படி மேடா இருக்கும். சார் கிளியர்? என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப பெல்மவுத் ஆர்பிஸ் அப்படிதான் இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்லெட் இஸ் ரவுண்டட், இஸ் ரவுண்டட் ஸ்மூத். ஸ்மூத்தா இருக்கும். ஓகே. அப்ப இதுல தேவையான ஒரு சில விஷயங்கள் எழுதிக்கிறேங்க. அப்ப மேல கான்ட்ராக்ஷன் நடக்கும், இதுல கான்ட்ராக்ஷன் நடக்காது. அப்ப நோ சடன் கான்ட்ராக்ஷன். அதுக்கடுத்து அப்ப மீனா கான்ட்ராக்டர் இங்க பாவம் ஆகாது. எனர்ஜி லாஸ் இருக்கும், ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா டிஸ்சார்ஜ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு சார் அதிகமா இருக்கும் அப்படின்னா, எங்க எனர்ஜி லாஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும். அப்படி பார்த்தா பெல்மவுத் ஆர்பிஸ்ல தான் அதிகமா இருக்கும். சார்பேஜ் அதோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப 2 பாயிண்ட் குடுக்குறேன். இன்னும் 2 பாயிண்ட் விலகிருங்க. அப்ப எனர்ஜி லாஸ் வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. பெல்மவுத்ல. எனர்ஜி லாஸ் இஸ் வெரி ஸ்மால். அதுக்கடுத்து டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். தண்ணி அதுலேருந்து வெளில வர்றது அதிக அளவுல வரும். அதனாலதான் வீடுகளுக்குன்னா ஏதாச்சும் ஒரு ஓரத்துல தண்ணி விட்டு வீட்டை கழுவுறாங்க அப்படின்னா, இந்த கான்கிரீட் ஃப்ளோர் போட்டிருக்கும்போது, தண்ணி வெளில போறதுக்காண்டி குடுத்துருக்கக்கூடிய அந்த எட்ஜ் எப்படின்னா, ரவுண்டா தான் குடுப்பாங்க. பெல் மவுத் ஷேப்ல அப்படி ரவுண்டடா தான் குடுப்பாங்க. இந்த போர்ஷனும், இந்த போர்ஷனும். அப்ப சர்க்குலர் டைப்ல குடுத்தா தான் நமக்கு ரவுண்டா வரும். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா,
நீங்க தண்ணி வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி ஸ்பீடா வெளில போய் ஊத்தணுங்கிறதுக்காண்டி. அதான் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் அவுட்புட் இருக்கணுங்கிறதுக்காண்டி. இப்ப டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். எப்ப பெல் மவுத் ஆர்பிஎஸ் குடுத்தோம்னா, அந்த துளை வழியா வெளில வரக்கூடிய தண்ணி அதிகமா இருக்கும். சார்பேஜ விட. ஸ்பீடா வெளில வரும். இப்ப டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம் எதோட கம்பேர் பண்ணும்போது? கம்பேர்ட் டூ மேல பார்த்த சார்பேஜ் ஆர்பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது. கம்பேர்டு டூ சார்பேஜ். சார்பேஜ் ஆர்பிஎஸ்னோட எழுதிக்கிறேன். நான் சார்பேஜ்னு போடுறேன். ஓகே. அவ்வளவுதான். எது முடிச்சாச்சு அப்படின்னா, அக்கார்டிங் டு எட்ஜ் டைப் வந்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்து ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்பிஎஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்க்குற எல்லா விஷயங்களுமே. அது என்ன சார் ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்பிஎஸ் அப்படின்னா, மொத்தம் 3 வகையான ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. சார் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இனிமேல் எழுத போறதுனா. அப்ப சிவி, சிசி, சிடி. சிக்கு சஃபிக்ஸ்ல தான் அந்த வி, சி, டி எல்லாமே. இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டிய சி சஃபிக்ஸ்ல வி. ஆல்ரெடி பிட்டா டிப்லயே கொடுத்திருப்பேன். Q actual equal to CV into Q theoretical. கிளியர்? அதோட வேல்யூ கூட 0.98 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா இருக்கா? ஓகே. லாஸ்டா தானே நடத்தினேன். ஓகே. எழுதிக்கிறேங்க. இப்ப அக்கார்டிங் டு இல்லாட்டி சும்மா ரஃபா போடுங்க. ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்பிஎஸ் போடுங்க. ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஎஸ் போடுங்க. மொத்தம் எத்தனை இருக்கு சார் அப்படின்னா ஆர்பிஎஸ் 3 இருக்கு சார். There are 3 important coefficients. There are 3 important coefficients. அதுல 1 coefficient of velocity. Coefficient of velocity. C suffixல V. 2 coefficient of contraction. C suffixல C. Last coefficient of discharge. Very very important. இதையும் பார்த்திருப்போம். எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா வெஞ்சுரி மீட்டர்ல Q actually equal to C suffix D போட்டு தான் இந்த Q theoretically எழுதிருப்பேன். அதுக்கப்புறம் தான் Q theoreticalக்கு A1 A2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர். அதே மாதிரி தான் ஆர்பிஎஸ் மீட்டர்ல அதே Q actually equal to CD into Q theoretical. அதுக்கப்புறம் தான் Q theoreticalக்கு A0 A1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2GH வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A0 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கும். ஆமா இருக்கா? கிளியர்? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே சார். அடுத்து எழுதிக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி ரொம்ப வளவலன்னா டெஃபினிஷன் எழுத வேண்டியதில்லை. தேவையான பாயிண்ட் வச்சுதான் ஃபார்முலா மாதிரியே எழுதிக்கலாம். அப்ப மேல ஆக்சுவல் வெலாசிட்டியா ஜெட் அட் வீணா கான்ட்ராக்டா. இப்ப இதை எப்படி சொல்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் படத்தை வச்சு ஒரு பிராக்டிகல் விஷயத்தை புரிய வச்சிடறேன். இப்ப இதான் அந்த ரெக்டாங்குலர் டேங்க். ஆர்பிஎஸ் இங்கே தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப வாட்டர் லெவல் இப்ப இங்க இருக்கு அப்ஸ்ட்ரீம். இப்ப தண்ணி இதுக்குள்ள நிரம்பி இருக்கு. இப்ப ஆர்பிஎஸோட துளையை ஓபன் பண்ணி வரும். தண்ணி இப்படி ஊத்துது. தண்ணி இப்படி ஊத்தும் போது நல்லா கவனிங்க. திடீர்னு ஒரு இடத்துல இப்படி குறுகலா வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இப்படி ஊத்துது. அப்ப இந்த போர்ஷன் இதுதான் என்ன அப்படின்னா வீணா கான்ட்ராக்டா போர்ஷன். இது புரிதலா இருக்குங்க. கிளியர்? ஓகே தானே சார்?
அப்ப இந்த வீணா கான்ட்ராக்டா போர்ஷன்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி வீணா கான்ட்ராக்டா போர்ஷன்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் நான் ஆக்சுவல் வெலாசிட்டியா எடுக்கிறேன். அப்ப வி ஆக்சுவல் வெலாசிட்டி வீணா கான்ட்ராக்டடா இருக்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா வீணா கான்ட்ராக்டா ஏரியா. அடுத்து நான் அந்த கோஎஃபிஷியன்ட்டா கான்ட்ராக்ஷன்ல சொல்லும்போது எனக்கு யூஸ் ஆகும். அது வீணா கான்ட்ராக்டனா தண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஎஸ விட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில என்ன செய்யுதுன்னா வாட்டர் சுருங்குது. அது சுருங்கக்கூடிய இடத்துல என்ன வெலாசிட்டில தண்ணி போயிட்டு இருக்கோ அதான் உங்களுக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் வீணா கான்ட்ராக்டர். அதே மாதிரி ஏரியா எடுக்கிறோம். வீணா கான்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கும்போது அப்படின்னா அந்த சுருங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா தான் கான்ட்ராக்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. 2 இடமும் நீங்க சொல்லிட்டேன். சார் கிளியர் புரிதலா இருக்கா? ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல என்ன குடுத்துருக்கேன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டியா? ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கிறேங்க. வெலாசிட்டி சி சஃபிக்ஸ்ல வின்னு போடுங்க. அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன சார் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. அதாவது CV is equal to actual velocity of jet at the Vina contractor. Jet at Vina contractor. வகுத்தல் கீழ தியரட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகே. அதுக்கடுத்து V தியரட்டிக்கல் equal to root of 2GH. இது ஃபார்முலா. அங்கேயே பார்த்திருப்போம். பிட்டாட்டி பிளே. அதுக்கடுத்து V actual equal to coefficient of velocity into Q theoretical. 2GH. இந்த 2GH தான் V theoretical. அப்ப நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ஆல்ரெடி V ஆக்சுவல் மேல இருக்கு. வகுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH போட்டீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்ப CV அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல V ஆக்சுவல் இருக்கும், கீழே V தியரட்டிக்கல் இருக்கும். இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த CVயோட வேல்யூ. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 2-3 டைம் கேட்டாங்க. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் வேரியஸ் ஃப்ரம் எவ்வளவு சார் அப்படின்னா 0.95 டு 0.99 வரையும் இருக்கு. இதுல பொதுவா என்ன சார் வேல்யூ அப்படின்னா 0.98. எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ தான் அதிகமா கேட்டிருக்கான். ரேஞ்ச் பிட்வீன் தான் இவ்வளவு இருக்குன்னு புக்ல கொடுத்திருப்பான். அதுல 0.98 தான் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிக்ஸ்டான வேல்யூ. அதுதான் அதிகமா எக்ஸாம்பிள் கேட்கப்பட்டது. சார் கிளியர் புரியுதெல்லாம் இருக்கா? சார் புரியுதா சார்? ஓகே. அப்ப அடுத்து 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 கோஎபிசியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அதானே எழுதி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது மேல பாத்துக்கிறீங்க. அடுத்து ரெண்டாவது கோஎபிசியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் போடுங்க. கோஎபிசியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகே. அப்ப இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா சி போட்டு சப்ளிக்ஸ்ல சி அப்படின்னு டினோட் பண்ணலாம். நான் முதலே சொன்னேன். அதாவது அந்த கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஏரியா ஏ சப்ளிக்ஸ்ல சி, அதாவது கான்ட்ராக்ட் ஏரியான்னு சொன்னேன். அதை வச்சு தான் சொல்ல போறேன். அப்ப ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து எடுத்துக்கிறேன்.
ஆக்ஸ் அதாவது என்ன எழுதிக்கிறேங்க, அதாவது சிசிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீணா கான்ட்ராக்டர். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல ஆர்பிஎஸ் தொல்லா இருக்கு. இது வழியா தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போகும்போது ஆரம்பத்துல தண்ணியோட டயாமீட்டர் எவ்வளவுன்னா ஒரு 10 mm. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து என்ன செய்யுது அப்படின்னா வாட்டர் குறுகலா வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடா அப்படி போகுது. அந்த குறுகலா இருக்கக்கூடிய இதுல டயாமீட்டர் பார்த்தா 8 mm. அவ 10 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட ஜெட்டு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 8 mm குறைஞ்சிருக்கு. அப்ப 10 mm வச்சு போட்டோம்னா 5d²/4. இது ஏ. அதே குறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு ஏசி. அப்ப அந்த இடத்துல 5 8²/4 வருதா? அப்ப இதோட ஏரியா ஏசி. கிளியர்? இப்ப புரியுதா எல்லாருக்கும்? சார் உங்கள தான் கேட்கிறேன். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. அப்ப சார் இந்த இந்த வார்த்தை எக்ஸாம்ல வச்சு கேட்டிருக்கான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்கான். அதுல இந்த அந்த ஜெட் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வீணா கான்ட்ராக்ட் ஆகுதுல, அதோட ஏரியாவையும் ஏரியா ஆஃப் த ஆர்பிசியும் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கு. அப்ப மேல கிளிக்கிறங்க. ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீணா கான்ட்ராக்டர். ஏரியா ஜெட் அட் வீணா கான்ட்ராக்டர். அதே கீழே போட்டுக்கிறங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆர்பிஸ் போட்டிருக்கோம்ல. இப்ப ஆர்பிஸ் வந்து ஒரு டயாமீட்டர்ல இருக்கும்ல 15 mm 20 mm நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஸ்க்கு வந்து சர்க்குலரா தான் போட்டிருப்பீங்க. அப்ப 15 mmனா 5 × 15² 4 போட்டா ஒரு ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியா தான் ஆர்பிஸோட ஏரியா. அப்ப கீழ ஏரியா ஆஃப் ஆர்பிஸ் போடுங்க. கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல இது. ஏரியா ஆஃப் ஆர்பிஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இது மூலமா கண்டுபிடிச்சாங்க. அப்ப நமக்கான ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மேலே ஏசி வகுத்தல் கீழே ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ஆர்பிஸ். மேல வந்து ஏரியா ஆஃப் த கான்ட்ராக்ஷன். எல்லா இடத்துலயும் இங்க என்ன பார்த்தோம்? வி ஆக்சுவல் வகுத்தல் வி தியரட்டிக்கல்னு பார்த்தோம். சிவி ஈக்குவல் டு. ஆனா இங்க வந்து என்ன? ஏரியா கான்ட்ராக்ஷனோட போய் ஏரியா ஆஃப் த ஆர்பிஸ்னு பார்த்தோம். கவனமா இருக்கணும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப இது ரொட்டேஷன்ல கொடுத்தா என்ன சார் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீணா கான்ட்ராக்டா அந்த வீணா கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ஜெட்டு எந்த இடத்துல குறுகலா வருதோ கான்ட்ராக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல உள்ள ஏரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏ ஆக்சுவல் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அதே ஆர்பிசரோட ஏரியாவை ஏ தியரட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். கேபிட்டல்லே போடுங்க. அப்ப மேல உள்ள ஏ ஆக்சுவல தான் ஏசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏரியா ஆஃப் ஜெட் வீணா கான்ட்ராக்ட் ஆனது. அது கீழே உள்ள ஏவை ஏரியா ஆஃப் ஆர்பிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இப்ப இதோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சிசி வேரியஸ் ஃப்ரம் 0.61 டு எல்லாமே இம்பார்ட்டன் தான் மனப்பாடம் பண்ணிக்கலாம் 0.69. அப்ப இதுக்குள்ள ஒரு பொதுவான வேல்யூ தான் அவன் கொடுப்பான். இப்ப என்ன சார் அப்படின்னா சிசி அப்ராக்சிமேட்டா தோராயமாக 0.64 இது ரெண்டுக்கு பிட்வீன் த வேல்யூ கேட்டிருக்கேன் எக்ஸாம்பிள். அடுத்து லாஸ்ட் ஒன். இப்ப இது ரெண்டு பாத்துக்கிட்டீங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி நல்லா பாத்துக்கிடுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நல்லா பாத்துக்கிடுங்க. ஏன்னா இதை வச்சுதான் அடுத்து வரப்போகுது. அப்ப சிம்பிள். இது ரெண்டும் பார்த்தா மூணாவது சிம்பிள். மூணாவது என்ன சார் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அதிகமா எல்லா இடங்கள்லயும் இதான் பார்ப்பீங்க. வெஞ்சுரி மீட்டரா இருக்கட்டும், ஆர்பிஎஸ் மீட்டரா இருக்கட்டும், எல்லா மாரி கண்டிஷன்ஸ்லயும் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிப்பீங்க. அப்ப கியூ ஆக்சுவலும் கியூ தியரட்டிக்கலும் அதாவது ஆக்சுவல் டிஸ்சார்ஜும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜும் கண்டுபிடிச்சி அது மூலமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. காலேஜ்லயும் அதான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க லேப்ல. சரி ஓகே. அப்ப எழுதிக்கிறீங்க. நாச்சஸ் நாச்சஸ் அண்ட் வியர் நான் கொடுக்குறேன். அப்ப அங்கேயுமே என்ன செய்வீங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகே. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அப்ப சி போட்டு சஃபிக்ஸ்ல ஸ்மால் டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப வாங்க சார். அப்ப இதுக்கு என்னது? எப்பயும் போலதான். சிடிசி ஈக்குவல் டு மேலே ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் இருக்கு. எப்படி ஆக்சுவல் வெலாசிட்டி பை
தியரட்டிக்கல் வெலாசிட்டி, சிவின்னு சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பார்க்கறதுனால மேல ஆக்சுவல் டிஸ்சார்ஜ், கீழ தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கொடுக்குறேன். அப்ப சிடி இஸ் ஈக்குவல் டு மேலே எழுதிக்கிறோம். இங்க இத Q ஆக்சுவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இத Q தியரட்டிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நார்மலா டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா? எனிஒன்? ஏரியா இன்டு வெலாசிட்டி. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே. அப்ப இந்த Q ஆக்சுவல் அப்படின்னா என்ன சார் போடலாம் அப்படின்னா, நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். அப்ப ஏக்கு கீழே ஆக்சுவல்னு போடலாம், இன்டு விக்கு கீழே ஆக்சுவல்னு போடலாம். புரியுது எல்லாருக்கும்? அதே மாதிரி Q தியரட்டிக்கல்னா என்ன? ஏக்கு கீழே தியரட்டிக்கல் இன்டு விக்கு கீழே தியரட்டிக்கல்னு போடலாம். இது புரியுது எல்லாருக்கும் என்ன எழுதிருக்கேன்னா? ஓகே. அப்ப இந்த இடத்துல எழுதுங்க. Q ஆக்சுவலுக்கு மேல என்ன போடலாம்? இது எழுதலாமா? அப்ப A ஆக்சுவல் இன்டு V ஆக்சுவல் வகுத்தால் Q தியரட்டிக்கல் மேல என்ன போடலாம்? இது எழுதலாமா? A தியரட்டிக்கல் இன்டு V தியரட்டிக்கல். இப்ப நான் உங்களை கேட்கறது ஒரு விஷயம் தான். இந்த V ஆக்சுவல் டு V தியரட்டிக்கல் போல என்ன போடலாம்? இப்படி மேல வாங்க. என்ன சார் போடலாம்? எனிஒன்? இந்த V ஆக்சுவல் வகுத்தல் V தியரட்டிக்கல் என்ன போடலாம்? CV போடலாமா? CVக்கு தானே பார்முலா இருக்கு மேல. அப்ப இவனுக்கு பதிலா CV போடலாம். அதே மாதிரி இந்த A ஆக்சுவல் வகுத்தல் A தியரட்டிக்கல் பதிலா என்ன போடலாம்? இப்படி மேல வாங்க. இந்த A ஆக்சுவல் வகுத்தல் A தியரட்டிக்கல் பதிலா என்ன போடலாம்? CC போடலாம். அப்ப வந்துருச்சு ஆல்ரெடி. அதான் நான் சொன்னேனே. மேல இருக்கக்கூடிய 2 வச்சு தான் பார்முலாவே வரப்போகுதுன்னு. அப்ப சிசி. நடுவுல என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. அவ்வளவுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அதிகமா கேட்கப்பட்டது பாத்துக்கிறீங்க. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இதுல எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். இப்ப சிவி கேட்கறேன்னா பெருக்கல் உள்ள சிசி வாங்கிட்டு பிடிச்சா சிடி பை சிசின்னு வந்துடும். அப்ப எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். சார் கிளியர்? ஓகே. அப்ப இதோட வேல்யூ எப்படி சார் மாறும் அப்படின்னா இட்ஸ் வேரியஸ் ஃப்ரம் இதுவும் 0.61 ஆரம்பிக்கும். ஆனா 0.69 வரையும் போகாது. அதை மீட்டு 0.65 ஓடய முடிஞ்சிடும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அப்ப இதோட பொது வேல்யூ என்ன சார் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அது பிட்வீன்ல அங்கே வந்து 0.64 இங்க 0.62 அவ்வளவுதான் முடிச்சு. எல்லாருக்கும் புரிகிறதா? ஓகே தானே சார்? ஓகே. அதுக்கடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 7 மணிக்கு மேல வந்து எவ்வளவு நேரம் வந்து 7:10 7:15 முடிச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்படி நீங்களே பிரேக் எடுத்துக்கிட்டா நான் வந்துடுறேன். வெயிட். ஓகே சார். கன்டினியூ பண்றேன். இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா அப்படியே பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் முடிஞ்சாச்சு. வேல்யூஸ் 3க்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டிடர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கொடுங்க. டிடர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது
இதுல வந்து நம்ம Q ஆக்சுவல் வந்து கண்டுபிடிக்கணும். Q ஆக்சுவல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த ஒரு 6 அதாவது எப்படின்னா, இப்படி வந்து ஒரு கலெக்டிங் டேங்க் இருக்கு சார். கலெக்ட் டேங்கா? ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு சார். சாரி, ஸ்டோரேஜ் டேங்க் வராது. ஸ்டோரேஜ் டேங்க் இங்கே வரும். இதுலேருந்து தண்ணிய பம்ப் பண்ணி தான் இதுல வந்து ஊத்தும். மேல பைப்பு. ஜஸ்ட் கவனிச்சுக்கிறங்க, எழுத வேணாம். ஊத்துனதுக்கு அப்புறம் இங்க தான் ஆர்பிஎஸ் குடுத்திருக்கும். இங்க ஒரு சேனல் குடுத்திருப்பாங்க. ஊத்துற தண்ணிய கேரேஜ் பண்றது. இந்த தண்ணி வந்து பொய்த்து வடியறதுக்கு இன்னும் ஒரு டேங்க் குடுத்திருப்பாங்க. கலெக்டிங் டேங்க். கலெக்டிங் டேங்க்ல உள்ள தண்ணி திருப்பி ஸ்டோரேஜ் டேங்க்க்கே இப்படி போகும். இங்க ஒரு டெலிவரி வால்வு குடுத்திருப்பாங்க. இப்ப இங்க வால்வு குடுத்திருப்பாங்க. வால்வு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4ன்னு டேப்ல பண்ணியிருப்பீங்க. இந்த வால்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அதிகரிச்சோ, இல்ல அதிக ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட குறைச்சோ பார்ப்பீங்க. அப்ப வால்வு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரையல் எடுக்கும்போது தண்ணி ஏது வந்து இதே கான்சன்ட்ரேட், ஃபாலிங் ரேட்ன்னு 2 மெத்தட் இருக்கு. நான் அந்த அளவுக்கு டீடைல்டா உள்ளுக்குள்ள போகல. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் சொல்றேன். அப்ப தண்ணி இதுக்குள்ள ஊத்தும். அதுக்கு அடுத்து இதுல குச்சி வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த குச்ச புடுங்குன உடனே தண்ணி இதுல வந்து ஃப்ளோ ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு இப்படி இப்படி வந்து ஸ்பீடா வந்து இப்படி தள்ளி போய் ஊத்தும். இப்ப இந்த ஹரிசாண்டல் ஹைட் எவ்வளவு தூரம் தள்ளி போகுது? அதுக்கடுத்து இங்க வெர்டிகல் ஹைட் எவ்வளவு தூரம் வந்து மேலேருந்து கீழ ஃபால் ஆகுது அப்படின்னு ஹைட்ட கண்டுபிடிப்பாங்க. ஹச்சும் கண்டுபிடிப்பான், ஒய்யும் கண்டுபிடிப்பாங்க. இந்த 2 வேல்யூவ வச்சு ஒரு ஃபார்முலா மேக் பண்ணுவாங்க. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா என்ன சொல்றேன்னு? சார் இந்த ஆர்பிசி தொறந்து விட்ட உடனே தண்ணி ஸ்பீடா வந்து வெளில வரும் சார். தண்ணி ஸ்பீடா வெளில வரும்போது, இப்படி வந்து இப்படி ஊத்துதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் தான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். வெர்டிகல் ஹைட் என்ன சார் அப்படின்னா, இதுலேருந்து இதுவரையும் உள்ளது தான் இந்த வெர்டிகல் ஹைட். கிளியர்? இப்ப புரியுதா? ஓகே. இது 2யும் வச்சு சிவின்னு சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு என்ன சார்னா, இந்த ஹரிசாண்டல் ஹைட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிருவாங்க. அப்ப எக்ஸ் வகுத்தல் ரூட் ஆஃப் 4yh அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த ஒய்ங்கிறது இங்க உள்ளதான். வெர்டிகல் தான் ஒய். இந்த ஹச்ங்கிறது பீசோமீட்டர்ல எடுக்குது. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இப்ப Q ஆக்சுவல் எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஊத்துற தண்ணி எதுல வந்து ஸ்டோர் ஆகுது? கலெக்டிங் டேங்க்ல. இப்ப கலெக்டிங் டேங்க்ல தண்ணி ஸ்டோர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ரையல் முடிச்சுட்டோம். மறுபடியும் ஒரு குச்ச வச்சு இந்த ஆர்பிஸோட துளைய அடைச்சாச்சு. ஒரு துணி வச்சு அடைச்சாச்சு. இப்ப கலெக்டிங் டேங்க்ல இருக்கக்கூடிய இங்க டெலிவரி வால்வ்ல குளோஸ்ட்ல இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த கலெக்டிங் டேங்கோட சைடுல ஒரு பீசோமீட்டர் இப்படி அட்டாச்சடா இருக்கும். இப்ப கலெக்டிங் டேங்க்ல நல்லா கவனிக்கணும். உள்ள டெலிவரி வால்வ ஓப்பன் பண்ணுங்க. அது ஓப்பன் பண்ண உடனே தண்ணி கீழ போகுமா? அப்ப தண்ணி கீழ போகும்போது, அதே சேம் டைம் நம்மளுடைய ஸ்டாப் வாட்ச ஆன் பண்ணிருங்க. சாரி சார். அதாவது தண்ணி இப்படி வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, கலெக்டிங் டேங்க்ல போகக்கூடிய இத வந்து இது பண்ணிருவோம். குளோஸ் பண்ணிருவோம். அப்ப ஸ்டாப் வாட்ச ஆன் பண்ணிருவோம். இப்ப பீசோமீட்டர்ல எவ்வளவு ரைஸ் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணுவோம். இப்ப ஒரு 10 சென்டிமீட்டர் பிக்ஸ்டா வச்சுக்கிருவோம். இல்ல 20 சென்டிமீட்டர் பிக்ஸ்டா வச்சுக்குவோம். அப்ப இது 2ல ஏதாச்சும் ஒரு பிக்ஸ்டா வச்சுட்டு நம்மளோட ஸ்டாப் கிளாக்ல எவ்வளவு டைம் வருது அப்படின்னு நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதான் Q ஆக்சுவல் ஈக்குவல் டு AH வகுத்தல் Tன்னு வரும். இந்த T தான் நம்ம ஸ்டாப் கிளாக்ல நோட் பண்றது. வாட்ச்ல, ஸ்டாப் வாட்ச்ல. ஹச்ங்கிறது பீசோமீட்டர்ல வச்சுக்கிற 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் பிக்ஸ்டு டைம். சார் பிக்ஸ்டு ஹைட். ஏங்கிறது கலெக்டிங் டேங்கோட ஏரியா. அதுல எந்த பிரெத்த பெருக்கிக்கிறாங்க. சரி ஓகே. நமக்கு இது லேப்ல எப்படி பண்ண போறோம்னா கேட்க போறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும், எழுத போறோம்னா அப்படின்னா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்தேன். ஓகே. நோ இஷ்யூஸ். எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா தான் பார்க்க போறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அப்ப என்ன எழுதுறீங்க அப்படின்னா, சும்மா ரஃப்பா குடுக்குறேன். ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னு போடுங்க. செட்டப். இதுல ஒரு ஃபார்முலா தான் எக்ஸாம்ல கேட்கறான். அதிக டைம். அந்த h ஈக்குவல் டு நான் சொன்னேனே. சாரி. CV ஈக்குவல் டு x ஓட பேர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4yh. அதான் அதிக டைம் கேட்கறான். ஓகே. அப்ப a tank with an RBs at the side. ஒரு டேங்க்ல சும்மா ரஃப்பா குடுக்குறேன் எழுதிக்கிறேன். a tank with ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு.
இல்ல எனி ஒரு டேங்க் இருக்கு. அதுல கூட சைடுல ஆர்பி செட் பண்ணியிருக்காங்க. வித் an ஆரிஃபைஸ் அட் த சைடு அப்படின்னு போடுங்க சார். ஓகே. வாட்டர் இஸ் கலெக்ட் இன் மெஷரிங் டேங்க் ஃபார் டைம். வாட்டர் கலெக்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது க்ளோஸ்ல தான் இருக்கு. நம்ம என்ன செய்றோம்? டைம் எவ்வளவு வருது? 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர்ல ரைஸ் ஆகுறதுக்கு, இல்ல 20 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுறதுக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்ப வாட்டர் இஸ் கலெக்டட் இன் எ மெஷரிங் டேங்க் சொல்லுவாங்க, இல்ல கலெக்டிங் டேங்க் சொல்லுவாங்க. 2மே ஒண்ணுதான். மெஷரிங் டேங்க் ஃபார் டைம். டைம் Tன்னு வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து ஹெட் ஓவர் சென்டர் ஆஃப் ஆர்பிஸ். எப்பயுமே நம்ம ஆர்பிஸோட அந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து தான் ஹெட் அந்த சர்ஃபேஸ் லெவல் வரையும் எடுக்கும். ஹெட் ஓவர் சென்டர் ஆஃப் ஆர்பிஸ் வந்து ஹெச். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்ங்கிறதுனால ஸ்டெப் வைஸ் எழுதுறேன். நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சில விஷயங்கள் என்னன்னா அப்படின்னு டைட்டா பாத்துக்கிறேன். இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா கீழே உள்ள ஃபார்முலா தான். ஆக்சுவல் என்ன செய்வோம்? இந்த வாட்டர் எவ்வளவு கலெக்ட் ஆகுது அப்படின்னு மெஷரிங் டேங்க்ல மெஷர் பண்ணுவோம். பீசோமீட்டர்ல 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஹைட் வச்சுட்டு டெலிவரி வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு கலெக்டிங் டேங்க்ல எவ்வளவு வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது, அந்த 10 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு நோட் பண்றது. அப்ப வாட்டர் கலெக்டட் இன் மெஷரிங் டேங்க். அப்ப Q actual is equal to வால்யூம் வகுத்தல் டைம். அதே சார் வால்யூம் அப்படின்னா நான் சொன்னேனே ஏரியா இன்டு ஹச் இருக்குல்ல, அதுதான் ஏரியா. ஆல்ரெடி லென்த் பிரெத் இருக்கு, இது ஹச். வால்யூம்னா அப்படி டோட்டலா எடுத்துக்கிட்டாங்க டைம் கீழே. அவ்வளவுதான். சரி, அடுத்து இந்த ஹச்ங்கிறது பீசோமீட்டர் ரெடி. டீங்கிறது ஸ்டாப் வாட்ச்ல எவ்வளவு டைம் நோட் பண்ணியிருக்கோம். அந்த பீசோமீட்டர்ல பிக்சரா அது 10 சென்டிமீட்டரோ ஆர் 20 சென்டிமீட்டரோ ரைஸ் ஆகுறது. அடுத்து இது கியூ ஆக்சல். ஸ்டெப் நம்பர் 2 வேணா இங்க எழுதிக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். இதான் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். லேப்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்ப சொல்லியிருக்கேன் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்ல. இப்ப அடுத்து தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். இது பார்முலா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப Q தியரட்டிக்கல் ஈக்குவல் டு எழுதிக்கிறீங்க. சும்மா ரஃபா ஃபார்முலா தான். A ரூட் ஆஃப் 2G H. அப்ப இந்த ஹச்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, அந்த வாட்டர் லெவல்ல ஆர்பிஸோட சென்டர்ல இருந்து டாப் சர்ஃபேஸ் லெவல் வரையும் உள்ள தண்ணியோட ஹட் ஹைட். வேர் ஏங்கிறது ஏரியா ஆஃப் ஆர்பிஸ். கேபிட்டல் ஹச்ங்கிறது ஹெட் எபோவ் சென்டர்.
அடுத்து ஸ்டெப் நம்பர் 3ன்னு போட்டுக்கிறேங்க. கோஎபிசியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அப்ப மேல ஆக்சுவல் பார்த்தோம். அடுத்து தியரட்டிக்கல் பார்த்தோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கோஎபிசியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்ன்னு புக்ல குடுத்திருப்பான். அந்தந்த இடத்துல எதாவது பார்த்தானா புக்ல குடுத்திருக்கபடி. அப்ப மேல Q ஆக்சுவல் வகுத்தல் Q தியரட்டிக்கல் போட்டுக்கிறேங்க. THனா தியரட்டிக்கல். ACTனா ஆக்சுவல். அப்ப CD இஸ் ஈக்குவல் டு Q ஆக்சுவலா மேலேயே போட்டுக்கிறேங்க. கீழ என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா, A இன்டு ரூட் ஆஃப் 2GH. அப்ப அங்கேயே சொல்லியிருப்போம். CDங்கிறது என்ன? ஃபார் சார்ப் எட்ஜ் ஆரிஃபைஸ். கோஎபிசியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து அப்ராக்ஸிமேட்டா 0.61லேருந்து 0.65 வரையும் எடுப்போம். பிட்வீன் த வேல்யூ 0.62 எடுப்போம். அதே கோஎபிசியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் 0.61 to 0.69 தோராயமா 0.64 எடுக்கும். அதே 0.95 to 0.99 அதுல பிக்ஸ்டா 0.98 வந்து கோஎபிசியன்ட் ஆஃப் வெலாசிட்டிக்கு எடுப்போம். அது 3 வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல 1. இப்ப அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 2 எழுதிக்கிறேன். இப்ப நான் கொடுத்த மேல வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டிங் பாருங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎபிசியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கேபிட்டல் 1. இப்ப கேபிட்டல் 2 இந்த எக்ஸ் ஒய்க்கான ஹைட் எவ்வளவு தூரம் தள்ளி போய் விழுகுது, அதோட ஹைட் எக்ஸ், சாரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், எவ்வளவு மேல இருந்து கீழே ஃபால் ஆகுது அது ஒய்னு சொல்றாங்க. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அதிக டைம் எக்ஸாம்ல கேட்கறாங்க. அந்த ஃபார்முலா கொடுக்க போறோம். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இப்படி கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபைனல் அவுட்புட் வந்து பாத்துக்கிறேங்க. நான் ரஃபா கொடுக்குறேன். அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎபிசியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. சி சஃபிக்ஸ்ல வி அப்படின்னு போடுங்க. ஓகே. அப்ப இந்த மெத்தட் தான் நான் சொன்னேன்னா, ஹரிசாண்டலா எவ்வளவு தூரம் தள்ளி விழுகுது, வெர்டிகல் எவ்வளவு ஃபால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெட் ட்ரஜெக்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெஷர்டு யூசிங் ஜெட் ட்ரஜெக்டரி மெத்தட். அப்ப எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நான் கொடுக்குறேன், ஃபைனல் அவுட்புட் தான் நீங்க பார்க்கணும். அப்ப ஃப்ரம் ப்ரொஜெக்டைல் மோஷன் வேணா ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கிறீங்க. x ஈக்குவல் டு v ஆக்சுவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y வகுத்தல் ஸ்மால் g, அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதே v ஆக்சுவல் இதுல வேணும் அப்படின்னா ஆல்ரெடி x மேல இருக்கு. அப்ப இது பொறுத்து இது இங்கிட்டு போனா அப்படின்னா உல்டா மாறும். எப்படி மாறும் அப்படின்னா v ஆக்சுவல் வேணும் அப்படின்னா x இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் g மேல போயிடும், 2y கீழே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். புரியலன்னா சொல்லுங்க, திருப்பியோட நான் சொல்றேன். p தியரட்டிக்கல் நமக்கு தெரியும். கோஎபிசியன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன? √2gh. v தியரட்டிக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப cvக்கு நம்ம தெரியும். மீல என்ன செய்யணும்? v ஆக்சுவல் போடணும், கீழே v தியரட்டிக்கல் போடணும். ஓகே. அப்ப cv is equal to என்ன பண்ணலாம்? x வகுத்தல்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4yh. அவ்வளவுதான். அப்ப சிவி ஈக்குவல் டு எக்ஸ் வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4yh. நான் சொன்னேனே ஒரு பார்முலா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பார்முலா தான் இது. மத்ததோட நீங்க சும்மா ரஃபா பாத்துக்கிறீங்க. பார்க்க கூட தேவையில்லை. நோட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ரஃபா விட்டுட்டேன். இதுனா நீங்க ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். இது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா மேல குடுத்துட்டதுனால இந்த இடத்துல வந்து மேலே பார்த்ததுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னேன். அப்ப இத போட்டு அப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க சார். இப்ப v ஆக்சுவலி ஈக்குவல் டு x இன்டு ரூட் ஆஃப் g இன்டு 2y ன்னு போட்டிருக்கேனே. அதுலேருந்து போட்டு நம்ம அடிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா cv ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா x டிவைடட் பை ரூட் ஆஃப் 4yh அப்படின்னு வரும். ஃபைனல் அவுட்புட் இதுதான். அதிகமா எக்ஸாம்ல என்ன தெரிஞ்சு கேட்கப்பட்டது இதுதான். cv யோட வேல்யூ உங்களுக்கே தெரியும். 0.95 டு 0.99 வரையும் கொடுத்துருப்போம். அதுல பொதுவா 0.98 எடுத்துப்போம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்து அது டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். இதையும் எழுதிக்கிறேங்க. மேல பார்த்தது தான் சார். ஒவ்வொரு தான் அப்படி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது எப்படி அப்படின்னா இதுக்கு பண்ண மாட்டோம். மேல கிடைச்ச வேல்யூ வச்சு தான் இங்க முடிவு பண்ணுவோம். அதாவது ரெண்டே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இது ரெண்டையும் வச்சு தான் முடிவு பண்ணுவோம். அப்ப டிட்டர்மினேஷன் மூணாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். அப்ப சிசி சபிக்ஸ்ல சி. ஓகே. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடி இஸ் ஈக்குவல் டு சிவி இன்டு சிசி. சிசி வேணும் அப்படின்னா ஆல்ரெடி மேல சிடி இருக்கு, கீழே சிவி. தட்ஸ் ஆல். அப்ப இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வரும்? மேல சொல்லியிருப்பேன் 0.61269 பிட்வீன் த வேல்யூ வந்து காமனா அப்ராக்சிமேட்டா 0.64 எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இதோட எடுத்துக்கலாம். அப்ப இது மூணுமே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கியூ ஆக்சுவல்ல என்ன சொன்னவங்க பாருலாம். கலெக்டிங் டேங்க் மூலமா ஏஹெச்டோட பெட்டி போட்டு கண்டுபிடிக்கணும். அதுல ஹச் பீசோமீட்டர் ரீடிங், டீங்கிறது ஸ்டாப் வாட்ச்ல நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய டைம், ஏங்கிறது கலெக்டிங் டேங்கோட லென்த் பிரெத். இப்ப கியூ ஆக்சுவலா கிடைச்சிடும். அடுத்து சொன்ன கியூ தியரட்டிக்கல் ஏ இன்டு ரூட் ஆஃப் 2gh. அதுல ஏங்கிறது ஆர்பிஸோட டயமீட்டர் அளந்து அது சர்க்கிள் வடிவம் அப்படின்னா பை இன்டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயரோட பை 4 அதை போட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உள்ள இருக்கக்கூடிய கட்சிங்கிறது ஆர்பிஸோட சென்டர்ல இருந்து டாப் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல் வரை அதையும் நீங்க அளந்துருவீங்க. இது ரெண்டுமே பிராக்டிகலா தான் நீங்க அளக்குறீங்க இங்க டேங்க்ல. அப்ப ரெண்டுமே உள்ள ரேஷியோ, அதாவது கியூ ஆக்சுவலுக்கும் கியூ தியரட்டிக்கலுக்கும் உள்ள ரேஷியோ போட்டீங்கன்னா சிடி கிடைச்சிடும். அடுத்து சொன்ன கியூ சாரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் தியரட்டி சாரி எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா அதே நாச்சு திறந்துருவோம். ஐ மீன் ஆர்பிஸ் திறந்துருவோம். தண்ணி பீச்சிட்டு அடிக்கும் கொஞ்சம் ஸ்பீடா. அப்ப எவ்வளவு தூரம் ஹரிசாண்டலா மூவ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். அதுக்கு வெர்டிகல் ஃபால் எவ்வளவு நடக்குது அப்படிங்கிற வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறீங்க, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப ஏன் சார் ஸ்மால் ஜி வருது அப்படின்னா ஜி மீன்ஸ் புவியீர்ப்பு விசை, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப தண்ணி கீழே ஃபால் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆகுது அப்படின்னா டியூ டு கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். அதோட வேல்யூ 9.81 உள்ளுக்குள்ள கொடுத்துருக்க ஸ்டெப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொன்னா ஃபைனலா ஒரு அவுட்புட் கிடைக்குது. சிவி ஈக்குவல் டு எக்ஸ் டோட பை 4yh ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4yh. அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்ப இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மூணாவதா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் போகல. ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க சிடியோட வேல்யூயும் சிசியோட வேல்யூயும் வச்சு இதை கண்டுபிடிக்கணும். ஐ மீன் சிடியோட வேல்யூயும் சிவியோட வேல்யூயும் வச்சு சிசி கண்டுபிடிக்கணும். கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து இனிமே ஒவ்வொன்றா பார்க்க போறோம் சார். ஒவ்வொரு கேஸா பார்க்க போறோம். இனி வரக்கூடிய பார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரெக்டாங்குலர் ஆர்பிஸ்க்கான ஃபார்முலா என்ன? காமன் ஃபார்முலா. அதே ரெக்டாங்குலர் ஆர்பிஸ் ஃபுல்லா சப்மர்ஜ்டா இருந்துச்சுன்னா இல்ல பார்ஷியலி சப்மர்ஜ்டா இருந்துச்சுன்னா ஃபார்முலா எப்படி மாறுபடும்? அதுக்கு அடுத்து மவுத் பீஸ். மவுத் பீஸ் ரொம்ப டீடைல்டா பார்க்க வேண்டியது. நான் கொடுக்குற அளவுக்கு நோட்ஸ் பார்த்தா போதும்.
அதுல 2 விஷயம். ரன்னிங் ஃப்ரீ, ரன்னிங் ஃபுல். அதான் ஒரு ஜேடியூல கன்னியூஸா கேட்டிருப்போம். மேல கீழ அப்படின்னு கன்னியூஸா கேட்டிருப்போம். அதோட உங்களுக்கு இந்த சாப்டர் முடிச்சுன்னா அடுத்த நாச்சு டிகிரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது டிஸ்சார்ஜ் த்ரோ லார்ஜ் ரெக்டாங்குலர் ஆர்பிசி போடுது. எழுதுறேன். டிஸ்சார்ஜ் த்ரோ லார்ஜ் ரெக்டாங்குலர் ஆரிஃபைஸ். Q actual is equal to CD into 2 that into B into root 2G H2 whole power 3 by 2 minus H1 whole power 3 by 2. ஓகே எழுதிக்கிறேங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த H2 H1 என்ன சார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிங்கிறது கோபிசன்டேஜா தெரியும். 2/3ங்கிறது நியூமெரிக்கல் நம்பர். பிங்கிறது உங்களுக்கு அந்த டேங்கோட வித்து. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81. அவ தெரியாதது H2 H1. அதுவும் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப ஆர்பிசி இங்க இருக்கு அப்படின்னா இங்க வாட்டர் லெவல் இவ்வளவு இருக்கு. ஆர்பிஸோட பாட்டம் லெவல்ல இருந்து இருக்கக்கூடியது H2. ஆர்பிஸோட டாப் லெவல்ல இருந்து இருக்கக்கூடியது H1. அவ்வளவுதான் H2 H1. கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப ஆர்பிஸோட பாட்டம் ஏஜ்ல இருந்து டாப் சர்ஃபேஸ் லெவல் ஆஃப் வாட்டர் வரை இருக்கக்கூடிய வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் H2. டாப் ஏஜ்ல இருந்து டாப் சர்ஃபேஸ் லெவல் இருக்கக்கூடிய வெர்டிகல் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் தான் H1. அவ்வளவுதான். அப்ப வேர் வேர் பிங்கிறது என்ன சார் அப்படின்னா வித் ஆஃப் ஆர்பிஸ். எழுதிக்கிறீங்க. ஆர்பிஸோட பிரெத் ஆர் வித். ஆர்பிஸ். அதுக்கடுத்து H1ங்கிறது ஹெட் எபோ டாப் ஏஜ். ஆர்பிஸோட டாப் ஏஜ்ல இருந்து மேல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வரைக்கும். அது ஹெட் எபோ டாப் ஏஜ். ஓகே. அதே வந்து H2ங்கிறது பாட்டம் ஏஜ்ல இருந்து டாப் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ் லெவல் வரைக்கும். அப்ப H2ங்கிறது ஹெட் எபோ பாட்டம் ஏஜ். பாட்டம் ஏஜ்க்கு மேல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? தட்ஸ் ஆல். அப்ப இந்த ஃபார்முலா கேட்டிருக்கேன் எக்ஸாம்ல. கவனம் கவனம் கவனம். ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். சார் கிளியர்? ஓகே. ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா H2ல இருந்து தான் H1 கழிக்கிறோம். அதை நோட் பண்ணணும். ஏன்னா H1ல இருந்து H2 கழிக்கிற மாதிரி ஆப்ஷன்ல இருக்கும். அப்படியே இதை செராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். H2 இருக்க வேண்டியதுல H1 H1 இருக்க வேண்டியது H2 இருக்கும். மாட்டிக்க கூடாது. அதுக்கடுத்து மேல இருக்கக்கூடிய 3/2 கவனமா பார்க்கணும். 2/3ன்னு கொடுக்கலன்னா 3/2ன்னு கொடுத்துருக்க ரெண்டுல அதையும் கவனமா இருக்கணும். முன்னாடி 2/3 கொடுத்துட்டு சில நேரம் எப்படி கேட்பானா இந்த 2/3 இருக்கக்கூடிய இடத்துல 3/2 இருக்கு. இங்க 2/3 இருக்கும். அப்ப அவசரப்பட கூடாது. கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே. இப்ப கேஸ் நம்பர் ஓகே சார். கேஸ் நம்பர் 1. இப்ப கேஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்பிஸ் ஃபுல்லா சப்மர்ஜா இருக்கு. இந்த வார்த்தையா உங்களுக்கு தெரியும். ஆர்பிஸோட ஓட்ட ஃபுல்லாவே தண்ணி நிரம்பி இருக்கு பக்கத்துல டவுன் ஸ்ட்ரீம் லெவல் மாதிரி. இப்ப ஃபுல்லி சப்மர்ஜ்டு ஆர்பிஸ். இல்ல பார்ஸ்னா பார்சியலி சப்மர்ஜ்டு ஆர்பிஸ். இப்ப அடுத்து எழுதிக்கிறேங்க.
ஜஸ்ட் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அடுத்து கேஸ் 2. discharge through okay, discharge through fully submerged orifice போடுங்க சார். orifice. ஓகே. அப்ப இது என்ன சார் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. அதே Q actual equal to எப்பயும் போல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இந்த Q தியரட்டிக்கல் பதிலா வித் ஆஃப் ஆர்பிஸ். நல்லா கவனிங்க. H2 மைனஸ் H1 மேல ஹோல் பவர்ல எதுவுமே போடல. ஃபுல்லி சப்மர்ஜ்ட்னா எப்பயும் போல 2G. இங்க ஒரு H கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இங்க √2G போட்டிருப்பேன். அந்த √2க்குள்ள உள்ள ஹச்சுக்கு பதிலாக தான் வெளில H2 ஹோல் பவர் 3 போயிட்டு மைனஸ் H1 ஹோல் பவர் 3 போயிட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இங்க ஆல்ரெடி H2 வந்துருச்சு, H டேர்ம்ஸ் வந்துருச்சுங்கிறதுனால இங்க H வரல அப்படின்னு அவசரப்படக்கூடாது. வெளியில ஒரு √2G H இருக்கு சார். கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. ஒண்ணும் இல்ல சார். இத புக்ல இப்படிதான் கொடுத்திருப்பான். இதை நான் உள்ள ஈஸியா அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த √2G H எப்படி எழுதலாம்? வெளில √2Gன்னு வைக்கலாம், இன்னொன்று √H. ஏன் உள்ளுக்குள்ள அவன் கொண்டு போகாம வச்சிருக்கான் அப்படின்னா இங்க H1 டேம், இங்க H2 டேம், இங்க பொதுவா Hங்கிற டேம், அதனால உள்ளுக்குள்ள கொண்டு போகல. அவ்வளவுதான். அதனால புக்ல அப்படியே வச்சிருக்கோம். சரி, ஓகே. புக்ல உள்ள மாதிரி படிச்சுக்கங்க. அப்படிதான் கேட்பான். குழப்பிக்க வேண்டாம். சரி, அடுத்து அதே மாதிரி தான் இங்க. அப்ப H டிஃபரன்ஸ் இன் வாட்டர் லெவல் ஆன் 2 சைட்ஸ். சரி, ஓகே. அடுத்து கேஸ் 3 எழுதிக்கிறேன். அப்ப கேஸ் 3 என்னன்னா சப்மர்ஜர். சரி, கேஸ் 2 என்னன்னா சப்மர்ஜர் கொடுத்துருக்கேன், ஃபுல்லி சப்மர்ஜர். கேஸ் 3 என்னன்னா பார்சியலி சப்மர்ஜர், பகுதி அளவு நனைஞ்சு பகுதி அளவு தண்ணி இல்லாமையும் இருக்குது. அப்ப ஃப்ரீக்கான ஃபார்முலாவும் எடுத்துக்கணும். மேல பார்த்தோம்ல பொதுவா லார்ஜ் ஆர்பிஎஸ் ஃப்ரீ, அதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறோம்னா ரெண்டாவது பார்த்த சப்மர்ஜர் ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்ப ரெண்டையும் கூட்டினா மூணாவது கிடைச்சிருக்கு. ஈஸியான வேலை பார்சியலி சப்மர்ஜர். அப்ப அடுத்து டிஸ்சார்ஜ் த்ரூ பார்சியலி சப்மர்ஜர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டா பார்சியலி சப்மர்ஜ்டு ஆரிஃபைஸ். அப்ப Q is equal to Q submerged plus Q free. ரெண்டே எழுதுங்க. இப்ப Q ஃப்ரீங்கிறது மேலோட ஃபார்முலா, Q சப்மர்ஜ்ங்கிறது கேஸ் 2க்கான ஃபார்முலா. கேஸ் 1 கேஸ் 2 கூட்டிட வேண்டியதான். நான் கொடுத்துருக்க ஆர்டர் வைஸே எழுதுறேன். Q சப்மர்ஜ்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்டு வித் ஆஃப் ஆர்பிஸ் ஓபன் பிராக்கெட் H2 minus H1 க்ளோஸ் பிராக்கெட் ரூட் ஆஃப் 2G கேபிட்டல் H பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இங்க என்ன வரும் 2/3 இன்டு வித் root of 2G open bracket H2 whole power 3 by 2 minus H1 whole power 3 by 2 close bracket. That's all. Sir, clear? புரியுதா இருங்க? நான் ஒன்னும் புதுசா எதுவுமே எழுதல சார். Q சப்மர்ஜருக்கு ரெண்டாவது கேஸ்ல கொடுத்த பார்முலாவையும் Q ஃப்ரீக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த பார்முலாவையும் தான் எழுதியிருக்கேன். நான் எதுவும் புதுசாலாம் எழுதல, கிரியேட் பண்ணல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து அடுத்து அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு ஆர்பிஎஸோட டோட்டல் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுல எக்ஸாம்ல கேட்கறது பார்முலா கேட்பான். அதிகமா எனக்கு தெரிஞ்சு பார்முலா தான் கேட்டிருக்கான். அப்படி இல்லாட்டி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அதுல இருந்து ஒரு क्वेश्चन மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பான். அப்ப இங்க நீங்க படிக்கும் போதே நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 பார்முலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து இந்த 3 இது கொடுத்திருக்கேன் டிட்டர்மினேஷன், இந்த விஷயத்தை பார்க்கணும்.
இதுதான் மேலேயும் குடுத்திருப்பேன். இந்த ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் குடுத்திருப்பேன். 2வது ஸ்டெப்பா இத பார்க்கணும். 3வது ஸ்டெப் தான் இந்த கிளாசிஃபிகேஷன். அக்கார்டிங் டூ சைஸ், அக்கார்டிங் டூ டிஸ்சார்ஜ், அக்கார்டிங் டூ ஷேப் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் இமேஜ் இத பார்க்கணும். அதுலயும் இந்த கிளாசிஃபிகேஷன்ல எது ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்டின்னா, இத குடுத்திருக்கேனே அக்கார்டிங் டூ சைஸ் குடுத்திருக்கேனே, அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அதுக்கு அடுத்து அக்கார்டிங் டூ டிஸ்சார்ஜ். இது 2யும் பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா 4வது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 1 பாருங்க. பார்க்காம விட போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப இந்த இதுலயுமே உங்களுக்கு ஏதாச்சும் இது என்ன சார் இப்ப ஆக்சுவல் ஃபார்முலா லைட்டா பார்த்துக்கிறேங்க. நான் கேட்டதில்ல இதுவரை. ஆனா அத பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்து தியரட்டிக்கல்லயுமே இங்க வந்து என்ன சார் இவ்வளவு ஃபார்முலா குடுத்துருக்கீங்களா சார்ன்னா, ஜஸ்ட் இந்த சிடியோட ஃபார்முலாவத்தையும் பார்த்துக்கிறேங்க. இந்த வேல்யூ தான் மேலேயே படிச்சிருப்பீங்களே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிவிக்கு எங்கே சார் ஃபார்முலா அப்டின்னா, ஃபைனல் அவுட்புட். பாக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒத்தையும் பார்த்துக்கிறேங்க. இதான் அது மேல படிச்சிருப்பீங்களே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு ஆல்ரெடி மேலேயே படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளதான். அப்ப ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இத ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். ஓகே. ஏன்னா நெறையா சின்ன சின்ன சாப்டர் வந்து நமக்கு இதுல இருக்கும். ஹைட்ராலிக்ஸ்ல. அப்ப இதுதான் மஸ்ட் கேட்கக்கூடிய இடங்கள். இப்ப நடத்தின ஆர்பிஸ் அண்ட் மவுத் பீஸ்னா மஸ்ட் கேட்டகரி கொஸ்டின்ஸ். என்ன மவுத் பீஸ் இருக்கு. அதுக்கடுத்து நாச்சஸ் சிவியர் நடத்துறதுனா அது மஸ்ட் கேட்டகரி கொஸ்டின்ஸ். ஓகே. சிலதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிறலாம். நெறைய சாப்டர் ஹைட்ராலிக்ஸ் இருந்தாலும், இதுலனா கண்டிப்பா கேட்பான் அப்படின்னு சொல்லிறலாம். அதே மாரி ஓப்பன் சேனல்னா கண்டிப்பா கேட்பான். பம்ப்லேருந்து கண்டிப்பா கேட்பான். அப்பதான் கரெக்ட்டா முடிவு பண்ணிறலாம். இந்த டாபிக்ல கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிறலாம். சரி ஓகே. அடுத்து எழுதிக்கிறங்க. நெக்ஸ்ட் பேஜ் போறேன். இப்ப மவுத் பீஸ் அப்படின்னு போடுங்க. மவுத் பீஸ். முதல்லயே சொல்லிட்டு மவுத் பீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்பிசிங்கிறது சிறு துவாரம். அத உள்புறமாவோ, வெளிப்புறமாவோ ஒரு பைப்ப வச்சு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, அது மவுத் பீஸ்ன்னு சொல்லணும். அப்ப உள்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இன்டர்னல் மவுத் பீஸ். வெளிப்புறம் குறிப்பிட்ட பைப்ப குடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். அப்ப எவ்வளவு லென்த்துக்கு அந்த பைப்போட பிட் குடுக்கணும் அப்படின்னா, அந்த டயாமீட்டர்லேருந்து மவுத் பீஸ் எடுக்கிறீங்க, அந்த டயாமீட்டர் இருக்கு அப்படின்னா, அதோட டயாமீட்டர்லேருந்து 2 டூ 3 டைம்ஸ் லென்த் வந்து நீங்க எடுக்கணும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப எழுதிக்கங்க மவுத் பீஸ்ன்னு. அதாவது எ மவுத் பீஸ் இஸ் a short length of pipe which is 2 or 3 times its diameter in length. ஓகே. டைப்ஸ் ஆஃப் மவுத் பீஸ்ன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க வேணாம். ஆனா என் நோட்ஸ் குடுக்கறதுக்காண்டி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டூ தியர் பொசிஷன். இன்டர்னலா, எக்ஸ்டர்னலா? உள்புறம் வச்சிருக்கோமா? வெளிப்புறம் வச்சிருக்கோமா? அப்ப அக்கார்டிங் டூ தியர் பொசிஷன். அதுல ஏ வந்து இன்டர்னல் மவுத் பீஸ். பிங்கிறது எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். ஓகே.
அதுக்கடுத்து அக்கார்டிங் வித் இயர் ஷேப். ஷேப்பை பொறுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப், கன்வர்ஜன் மவுத் பீஸ், டைவர்ஜன் மவுத் பீஸ், கன்வர்ஜன் பிளஸ் டைவர்ஜன் மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் அப்படின்னா, சிலிண்ட்ரிக்கல் டைப்னா இப்படி உருளை மாதிரி கொடுத்துருக்குது வெளிப்புறமா. அது ஆர்பிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க வெளில உருளை மாதிரி. அதே வந்து கன்வர்ஜன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதான் ஆர்பிஸ் இருக்கக்கூடிய தொலை அப்படின்னா கன்வர்ஜன் அப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி குறுகலா அப்படி கொடுத்துருப்பாங்க. சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்னு? டைவர்ஜன்னா இப்படி அகலமா கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரினா ஒரு பக்கம் கன்வர்ஜன் வந்துட்டு இன்னொரு பக்கம் டைவர்ஜன் வரும். அவ்வளவுதான். நம்ம அதிகமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் கொடுப்போம், அது வேற விஷயம். சர்க்குலரா இருக்கும். சொல்றேன், அப்ப எழுதிக்கிறேங்க. அக்கார்டிங் டு தியர் ஷேப், ஃபர்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் மவுத் பீஸ். மவுத் பீஸ். அடுத்து கன்வர்ஜன் மவுத் பீஸ். ஓகே சார். கன்வர்ஜன். அதுக்கடுத்து டைவர்ஜன் மவுத் பீஸ். லாஸ்ட் ஒன் டி என்ன சார் அப்படின்னா கன்வர்ஜன் டைவர்ஜன் மவுத் பீஸ். ரெண்டு சேர்ந்த மாதிரி டைவர்ஜன் மவுத் பீஸ். அதுக்கடுத்து அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ் கொடுங்க. அப்ப ரன்னிங் ஃபுல் ரன்னிங் ஃப்ரீ இது இம்பார்ட்டன்ட். இதுல பார்ல நான் கீழே கொடுப்பேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ரன்னிங் ஃபுல் ரன்னிங் ஃப்ரீன்னு போட்டுக்கோங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த சப்மர்ஜ்டு ஆர்பிஸ் ஃப்ரீ ஆர்பிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். அதாவது அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் ஆர்பிஸ் போடுங்க. கீழே பார்ல தான் இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல லைட்டா மென்ஷன் பண்றேன். அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் மவுத் பீஸ். இல்லாட்டி அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ் அவர் பொறுத்து. அக்கார்டிங் டு ஃபுல்லா தண்ணி போகுதா பாதியா போகுதா அது மாதிரி. அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ் நம்ம கான்செப்ட் மாறும். பைப்ல ஃபுல்லா மேலேயும் கீழேயும் தொட்டுக்கிட்டு இருக்கு உள்ள இன்னர் லேயர் அப்படின்னா ஃபுல்லி சப்மர்ஜ்டா, சாரி அது ஃபுல்லா வந்து தண்ணி போயிட்டு இருக்கு, ரன்னிங் ஃபுல். இல்ல தண்ணியில முக்காவாசி போயிட்டு இருக்கு, மேல லைட்டா கேப் இருக்கு அப்படின்னா ரன்னிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? அப்ப ஃபார்முலா எக்ஸாம்ல கன்ஃபியூஸா ஒரே எக்ஸாம்ல கன்ஃபியூஸா கேட்டிருக்கான் ஜேடியூல. அக்கார்டிங் டு நேச்சர், இது டிஸ்சார்ஜ், நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ். இதுல ஏ என்ன சார் அப்படின்னா, சாரி ஏ என்ன அப்படின்னா மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல். பிங்கிறது என்ன அப்படின்னா மவுத் பீஸ் ரன்னிங் ஃப்ரீ.
ஓகே. அடுத்து எழுதிக்கிறேங்க. வி ஆக்சுவல் ஃபார்முலா மவுத் பீஸை பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜோட வேல்யூ மாறும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சார் கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ்ங்கிறேன் வெலாசிட்டியா வெலாசிட்டி சாரி டிஸ்சார்ஜ் தான். ஓகே. அதாவது டிஸ்சார்ஜ் தான். ஓகே. Q actual is equal to CD into root 2GH. The CD ஓட வேல்யூ 0.82 into root of 2GH. ஆனா இது கேட்டதுல அவன் கேட்டிருக்கிறதெல்லாம் இந்த CD ஓட வேல்யூ ரன்னிங் ஃபுல்லா இருந்தா எப்படி, ரன்னிங் ஃப்ரீயா இருந்தா எப்படி. அப்ப Q actual CD into root 2GHல இந்த இது கேட்டுட்டான் எக்ஸாம்ல. ரெண்டுமே ஒரே எக்ஸாம்ல கேட்டிருக்கான் மாத்தி மாத்தி. CD ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. 0.5 கொடுக்கணும். எப்ப சார் அப்படின்னா ரன்னிங் ஃப்ரீ கண்டிஷனுக்கு. அதே 0.707 கொடுக்கணும். இது எப்ப சார் அப்படின்னா ரன்னிங் ஃபுல் கண்டிஷனுக்கு. அப்ப ரன்னிங் ஃபுல் ரன்னிங் ஃப்ரீ ரெண்டுக்குமே கொடுத்துட்டேன். ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கேட்டிருக்கிற மவுத் பீஸ்னா இந்த ஒண்ணுதான். அதுக்கடுத்து அதோட டயமீட்டர் 2 to 3 டைம்ஸ் வந்து லென்த் இருக்கும் அப்படிங்கிறது. மத்த எல்லாமே சும்மா மேலோட்டமா நீங்க பாத்துக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கேட்ட விஷயம்னா இதான். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் முடியுது. இந்த அளவு இத படிச்சா போதும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் இல்ல. உங்களுக்கு வந்து 6 பீஸ் மவுத் பீஸ் ரிவிஷன் பண்ணணும். 6 பீஸ்ல நான் சொன்ன விஷயங்கள பார்த்துட்டீங்க. மவுத் பீஸ்க்கு அதாவது 1 நிமிஷத்துல பார்க்கலாம். மவுத் பீஸ்னா என்ன? அப்படிங்கிற டெஃபினிஷன பார்த்துட்டு, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா ரன்னிங் ஃப்ரீக்கு என்ன வேல்யூ? ரன்னிங் ஃபுல்லுக்கு என்ன வேல்யூ? அதுத்தையும் பார்த்துட்டு போனாலோட மவுத் பீஸ்ல கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு கை கொடுக்கும். கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அடுத்து நோட்ஸ் குடுக்கும்போது நான் மோல்ட் பண்ணி தான் குடுக்க முடியும். நான் வந்து எல்லாத்தையும் கழிச்சுட்டு இது தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு குடுக்க முடியாதுல்ல. இப்ப ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த சிடியோட 0.82 வச்சு கேட்கறான் ஜென்ரலா மவுத் பீஸ்ல. இன்டர்னல் எக்ஸல் டைப் கதை குடுத்துப்புட்டு. ரன்னிங் ஃபுல் ரன்னிங் ஃப்ரீ வார்த்தையே இல்லாம. 0.82 கேட்கறான்னா, அப்ப அவன் தெரிஞ்சிருக்கணும்ல. இங்க பார்த்திருந்தான் ஒரு வேள. அங்க ஆப்ஷன்ல 0.82, 0.64, 0.62, 0.98ன்னு சம்மந்தம் இல்லாம இருக்கும்போது, இப்ப இந்த வார்த்தை இங்க பார்த்தோமே அப்படின்னு டிக் பண்ணுவீங்கல்ல. அதுக்காண்டி குடுத்துருக்கேன். அப்ப குடுத்துருக்கோம்னா ஏதாச்சும் விஷயம் இல்லாம இருக்காது. ஓகே. அடுத்து அடுத்து அடுத்த நம்பர் போட்டுக்கிறங்க. நாச்சஸ் அண்ட் வியர். எத்தனாவது சாப்டர் நம்பரோ அத நீங்க போட்டுக்கிறங்க. நாச்சஸ் அண்ட் வியர்ஸ். ஃபர்ஸ்ட் இதான் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகுது. இப்ப இப்படி இருக்கு சார். இப்ப அங்கேருந்து தண்ணியும் வருது. இதுக்குள்ள தண்ணி வருது. வரும்போது இந்த இடத்துல ஒரு நாச்ச வந்து பொருத்துறோம். ஒரு ரெக்டாங்கிள் டைப் நாச்ச பொருத்துறோம். பொருத்தும்போது தண்ணி என்ன செய்யுது? இந்த நாச்சுக்குள்ள தான் நுழைஞ்சு வரணும். இங்க வர்ற தண்ணி இந்த நாச்சுக்குள்ள நுழைச்சு தான் இப்படி வெளில வரணும். அப்படி நாச்சுக்குள்ள நுழைஞ்சு தண்ணி வெளில வரும்போது அதோட ஹைட் வந்து இவ்வளவு. மினிமம் இதுலேருந்து மேல ரொம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாச்சுக்குள்ள நுழைச்சு தண்ணி வெளில வரும். மீதி பகுதினா அடைச்சிருக்கும். அப்ப இது வழியா தண்ணி எவ்வளவு போகுது அப்படின்னு தண்ணியோட டிஸ்சார்ஜ். இல்ல அது என்ன ரேட் ஆஃப் ஃப்ளோ, ஃப்ளோ ரேட் அப்படின்னா சொல்றீங்களே
அது கண்டுபிடிக்கிறது. இது எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பைப்புக்கு கண்டுபிடிக்காம, ஒரு சேனல், அதாவது ஒரு வாய்க்கால் ஆர் கால்வாய் அதுக்கு கண்டுபிடிக்கிறோம். கிளியர்? சார் புரிதலா இருக்கா? அதுதான் நாட்ச். அப்ப இத ஒரு தகடு மாரி தகட வச்சு மெல்லிசா ஸ்டீல் தகடு ஆர் மெட்டல் தகட வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அடைச்சு அப்படின்னா, சின்ன ஓப்பனிங் வழியா அந்த சேனல்ல அது நாட்ச். இல்ல கான்கிரீட்லயே கட்டியிருக்கீங்க. ஒரு தடுப்பு சுவர் மாரி கான்கிரீட்லயே கட்டியிருக்கீங்க. ஓகே. இந்த இடத்துல கான்கிரீட்லயே கட்டிட்டு, இந்த ஓப்பனிங் வழியா தான் தண்ணி வெளில வருது. இந்த சைடுனா அணை மாரி கட்டியிருக்கீங்க. அப்ப கான்கிரீட்லயே இந்த ஸ்ட்ரக்சர கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அது வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தகடு ஒரு சின்ன ஸ்டீல் தகட பயன்படுத்தி அடைச்சு, நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் ஆர் ட்ரையாங்குலர் ஆர் ட்ரெபிசாய்டல் இது மாரி ஷேப் வழியா தண்ணி வெளில வர்றத மெஷர் பண்றீங்க டிஸ்சார்ஜ். ஒரு சேனல் ஆர் வாய்க்காலுக்கு வாய்க்கால் ஆர் கால்வாய்க்கு அப்படின்னா, அது நாட்ச். அதே கான்கிரீட்லயே தடுப்பு சுவர் கட்டி, அதே ரெக்டாங்குலர் ஷேப்ல நுழைவாயி, இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல நுழைவாயில், இல்ல ட்ரெபிசாய்டல் ஷேப்ல நுழைவாயில குடுத்து, அது வழியா தண்ணி எவ்வளவு வெளில வருது. அப்ப அந்த வாய்க்கால் ஆர் கால்வாயில தண்ணியோட டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வியர். 2க்கும் வித்தியாசம் தான். நாச்சுக்கு பரவல பார்த்தா, வியர்க்கு பார்த்த மாரி. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. நாட்சஸ் அண்ட் வியர். இப்ப ஜஸ்ட் ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக தான் இத நான் சொன்னேன். நோட் பண்ணுங்க. A notches is a device used for measuring the rate of flow of a liquid, flow of a liquid through a small channel or tank. ஒரு டேங்க் ஆர் சேனல்ல ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வழியா போகக்கூடிய தண்ணியோட அளவ மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் நாட்ச். ஃப்ளோ ரேட் அதாவது டிஸ்சார்ஜ். அதான் ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு குடுத்துட்டேனே. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் ஆஃப் a liquid through a small orifice. Through a சாரி சார் ஆர்பிஸ்ன்னு சொல்லிட்டேன். Through a small channel or tank. சேனல் தான் எடுத்துக்குவோம். சரி புக்ல குடுக்குற வார்த்தைகள குடுப்பேன். சேனலா அப்ப இத படம் குடுக்கணும். ஒரு சில விஷயங்கள பத்தி பேசுறதுக்கு. வரைஞ்சுக்கிறேங்க.
இப்ப இந்த என்ன டைப் நான் சூஸ் பண்றேன்? ரெக்டாங்கிள் டைப் குடுத்துருக்கேன். பாருங்களேன். இதான் ரெக்டாங்கிள் டைப் நாட்ச். இதான் நாட்ச் எனக்கு. ரெக்டாங்கிள் டைப் குடுத்துருக்கேன். இதுல தண்ணி இப்படி கொட்டுதுல, சீட்டு சீட்டா கொட்டுதுல, அந்த சீட்டு சீட்டா கொட்டுற தண்ணியோட இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது தண்ணியோட மேல் பகுதி. டாப் சர்ஃபேஸ் ஆஃப் ஃபாலிங் வாட்டர் சர்ஃபேஸ். தண்ணி இப்படி கொட்டுதுல அருவி மாரி, இததான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாப் இல்ல வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நாப்னு எழுதிக்கிறங்க ஆர் வெயின். நாப் ஆர் வெயின். படம் வரைஞ்சுக்கிறேங்க. நான் வரையிற மாரி வரைஞ்சுக்கிறேங்க. வெயின். அதுக்கடுத்து இந்த உள்ள இருக்குல்ல, இந்த நாட்ச் போர்ஷன் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிட்ட வந்து போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருவாங்க. இங்க போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருவாங்க. இந்த இந்த தகட. இந்த நாட்ச் போர்ஷன் இருக்குல்ல, நடுவுல. இதுலேருந்து இது வரை. அத பின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன அப்படின்னா, விட்த் ஆஃப் நாட்ச். அதுக்கடுத்து தண்ணி போகக்கூடிய டோட்டல் ஹைட். எது வரையும் போகலாம் உங்களுக்கு? அதாவது இதுலேருந்து இது வரை. இது வரையும் போகலாம். அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெப்த் ஆஃப் நாட்ச். அதுக்கடுத்து அந்த பாட்டம் சர்ஃபேஸ். நாட்சோட இந்த பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குல்ல, கீழ தகடோட கீழ் பகுதி. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சில் ஆர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப விட்த் ஆஃப் நாட்ச், டெப்த் ஆஃப் நாட்ச், நாப் ஆர் வெயின், அதுக்கடுத்து சில் அண்ட் கிரஸ்ட் லெவல். இதுதான் உங்கள் நாட்ச் அண்ட் வியர்ல இருக்கக்கூடிய அவுட்லுக். இதே வியர்னா இந்த சீட்டுக்கு பதிலா அதே ரெக்டாங்கிள் டைப் குடுத்திருப்பீங்க. கான்கிரீட்ல கட்டியிருப்பீங்க. ஒரு தடுப்பு சுவர் மாரி குடுத்து நடுவுல ரெக்டாங்குலர் ஓப்பனிங் குடுத்திருப்பீங்க. இதே தான் அங்கேயும் வரும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? சார் புரியுதலா இருக்கா? ஓகே. இப்ப படம் புரியுதோ புரியலையோ, நான் எழுதுற நாப்னா என்ன? வெயின்னா என்ன? அந்த நாப் வெயின் 2 சொன்னா அது. கிரஸ்ட் ஆர் சி லெவல். இது 2மே எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சென்டென்ஸ் முக்கியம். ஓகே. படம் புரியணுங்கிறதுக்காக தான் குடுத்திருக்கேன். சென்டென்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அங்க படம் குடுத்து பாகங்கள் குறிக்க சொல்லப் போறதில்ல. அப்ப எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நாப் ஆர் வெயின் 2மே ஒண்ணு தான். அப்ப அந்த தண்ணி ஊத்தக்கூடிய அந்த டாப் சர்ஃபேஸ் சீட் சீட்டா ஊத்துதுல வாட்டர். அப்ப அதோட டாப் சர்ஃபேஸ். இப்ப சீட் ஆஃப் வாட்டர் நாச்சுரலி சீட்டு சீட்டா தண்ணி ஊத்துறது தான் நாப். நாப் ஆர் வெயின் எழுதிக்கிறேங்க. அப்ப the seat of water flowing through a notch or weir is called nap or vein. அந்த சீட்டு தான். சீட் ஆஃப் வாட்டர் தான். அதுக்கு அடுத்து கிரஸ்ட் ஆர் சில் லெவல். ரெடி கிரஸ்ட் ஆர் சில் அப்படின்னு போடுங்க. அப்ப இந்த பாட்டம் எட்ஜ் ஆஃப் நாட்ச் அதே வியர்ல டாப்பா இருக்கும். நாச்சுக்கு பாட்டம் வியர்ல டாப்பா இருக்கும். ஏன்னா அதுல பட்டுதான் தண்ணி மேலாப்புல வரணும். காங்கிரீட்ல கட்டினோம் அப்படின்னா அதுக்கு பாட்டம். அதே சீட் மெட்டல் சீட்ல கொடுத்தா அதுக்கு சாரி காங்கிரீட்ல கொடுத்தா அதுக்கு டாப்பு. அதே மெட்டல் சீட்ல கொடுத்தா அதுக்கு பாட்டம். அப்ப பாட்டம் எட்ஜ் ஆஃப் எ நாட்ச் அதே சேம் டைம் வியர்னா எ டாப் ஆஃப் எ வியர். டாப் ஆஃப் எ வியர்.
over which the water flows is known as the sill or crust. Okay. அதுக்கே டைப்ஸ் ஆஃப் நாட்ச் போட்டுக்கிறேங்க. மொத்தம் 4 வகையான நாட்ச் இருக்கு. ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டனே. அதாவது டைப்ஸ் ஆஃப் நாட்ச். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 ரெக்டாங்குலர் நாட்ச்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ட்ரையாங்குலர் நாட்ச்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்குலர் நாட்ச்க்கு இன்னொரு நேம் வி நாட்ச். இன்னொன்னு ட்ரெபிசாய்டல் நாட்ச். அதே லாஸ்ட் வந்து ஸ்டெப்டு நாட்ச். மொத்தம் 4 வகையான டைப்ஸ் இருக்கு. அப்ப ஒண்ணும் இல்ல. நாட்ச்ங்கிறது என்ன சொன்னேன்? மெட்டல் பிளேட்ன்னு சொன்னேனா, ஆர் மெட்டல் சீட்ன்னு. அதோட ஷேப் ரெக்டாங்குலரா குடுத்தா ரெக்டாங்குலர். பி ஷேப்ல அதாவது ட்ரையாங்குலரா குடுத்தோம். இன்வெர்டட் இப்ப ட்ரையாங்கிள் எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். இதே இன்வெர்டடா போட்டா இப்படி. அப்ப இது எப்படி இருக்கு? வி ஷேப்ல இருக்கா? அதான் வி நாட்ச் ஆர் ட்ரையாங்குலர் நாட்ச். ட்ரெபிசாய்டல்னா உங்களுக்கு இப்படி சாய்வா குடுக்குறது. எல்லாமே படம் வரைவேன், ஃபார்முலா எழுதுவேன் அடுத்தடுத்து. அதே ஸ்டெப்டு நாட்ச்னா படிக்கட்டு மாரி. இப்படி படிக்கட்டு மாரி. அதே மாரி இங்க படிக்கட்டு மாரி இப்படி குடுக்குறது. இதான் ஸ்டெப்டு நாட்ச். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே சார். அடுத்து வந்து நாச்சஸ் அண்ட் வியர் வந்து கரெக்ட்டா 1 ஹவர்ல முடிச்சிடலாம். அத முடிச்சுட்டோம்னா, உங்களுக்கு டர்புலன்ட் ஃப்ளோ பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் லாமினார் ஃப்ளோ சொல்லிட்டு தான் எல்லாரும் டர்புலன்ட் ஃப்ளோ போவாங்க. ஏன்னா டர்புலன்ட் ஃப்ளோ குட்டியா இருக்கும். நாச்சு முடிச்சுட்டு டர்புலன்ட் ஃப்ளோ நடத்திட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு செஷன் நமக்கு வந்துரும். இல்லாட்டி லாஸ்ட்டா ஒரு 1/4 மணி நேரம் இருக்குன்னா, ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து லாமினார் ஃப்ளோ பத்தி பேசலாம். விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இல்ல லாமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் அதுதான். அதுக்கடுத்து வாட்டர் ஹேமரிங் இன் பைப்ஸ். அதோட உங்களுக்கு டோட்டலா 5 ஃப்ளோ ஃபுல்லா முடியுது. அதுக்கடுத்து ஓப்பன் சேனல். அதுக்கடுத்து ஹைட்ராலிக் மிஷினரிஸ்ல பம்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாவும், டர்பைனை பத்தி லைட்டா பேசிக்காவும் பார்க்கணும். அவ்வளவுதான். அதோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடியுது 100%. யாருக்கு? ஜேடியூக்கு. ஏஐக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 8 கொஸ்டின் தான். மீதி அடிஷனலா இரிகேஷன் அண்ட் ஹைட்ராலஜி பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு இதுல வரும். மார்ச் மாச ஷெட்யூல்ல வரும். ஓகே. இப்ப ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சுட்டா, அடுத்து வந்து உங்களுக்கு இந்த 3 மணி நேரம் சிஎம்சிபி கிளாஸ முடிச்சு விட்டுறேன். அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் தியரி அண்ட் கல்ச்சர் முடிச்சு விட்டுறேன். அதோட 580 கோடு புக்கும், 443 கோடு புக்கும் ஜெடியூக்கு முடிஞ்சிடும். நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார் யார் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க வந்து அதில ஜாயின் பண்ணிக்கலாம். எது ஏப்ரல் மாசத்துலேருந்து. இந்த 1 மாசத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் எதுனா விட்டீங்களோ, அத எழுதுறது, ரிவிஷன் பண்றது, இதுதான் உங்களுக்கான ஒர்க். ஏஐக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த விடுபட்ட என்னென்ன ஒரு சில டாபிக் இருக்கோ, அது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். பிளஸ் ஒரு செஷன் வந்து ரேடியோக்கும், ஏஐக்கும் போத் முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும். 1 மாசம் ஃபுல்லா. சார் கிளியர்? புரிதலா இருக்கா? ஓகே. இதான் நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஓகே. அதாவது கொஞ்சம் இன்னைக்கு டேட் என்ன நமக்கு? கரெக்ட்டா 23. கொஞ்சம் ஒரு நான் போட்டிருக்கேன். முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாசத்துக்கு 2 தான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல ஒரு சப்ஜெக்டும், அதுக்கடுத்து ஜியோ டெக்னிக்கல் முடிக்கிறதாவும். அது முடிச்சுட்டு இப்ப ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிக்க போறோம். அதோட ஆர்டிஎஸ் தியரி அண்ட் கல்ச்சர், சிஎம்சிபில அடிஷனலா இருக்கக்கூடியதுனா எக்ஸ்ட்ரா தான். அப்படிங்கும்போது கரெக்ட்டா ஏன்னா அந்த மாசமும் 28லயே முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். நமக்கு வந்து எப்பயும் 30 வரையும் வராது. அப்படி ஸ்பீடா முடிக்க பார்க்கிறேன். அதனால தான் டிஸ்கஷனே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். மார்ச் மாசத்துல போட்டுக்கிறலாம்னு. பார்ப்போம். முடிக்க முடியலாட்டியும் விட பரவால்ல. இன்னும் மார்ச் 1, 2ல போட்டு அந்த ஆர்க்கிடெக்சர் தியரி அண்ட் கல்ச்சர் தான். கிட்டத்தட்ட ஒரு 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 யூனிட்டா சேர்க்கல. 1/2 யூனிட்டா சேர்த்திருக்கான். அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்க்கணும். ரைட்டா?
நெறையா வந்து எழுதுற மாரி இருக்கு. கத மாரி. அவ்வளதான். அதுல வந்து ஆன்சியன் ஆர்க்கிடெக்சர் வேணும்னா குடுத்துருக்கான். பழைய கட்டிடங்கள்லயே நம்ம சிலபஸ் வைஸ் ஒரு சில விஷயங்கள குடுத்துருக்கான். அத பத்தினா கொஞ்சம் கத மாரி பார்க்கணும். அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். எழுதி எழுதி நடத்தும்போது கொஞ்சம் டைம் இழுக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிச்சிருவோம். ஓகே. டவுட் இருக்கக்கூடிய போதே இருங்க. மத்தவங்க கிளம்புங்க. தேங்க் யூ சார். ஓகே. டவுட் யாராருக்கு இருக்கோ அவங்க மட்டும் இருங்க. ஓகே. ஓகே சார். இல்ல மேடம். நீங்க தான் கட்டிட்டீங்க. அமௌண்ட் கட்டிட்டீங்களே. நீங்க ஜாயின் பண்ண வேண்டியதில்ல. ஓகே. ஓகே. இப்ப இருக்கக்கூடிய 3 பேருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கிறலாம். அதான் சொல்லியிருப்பேனே ஆல்ரெடியே. ஓகே. 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 கட் பண்றேன் சார். தேங்க் யூ சார். ஓகே.